அதாவது முந்தின தலைமுறை வந்து தே ஆர் லிவிங் இன் அ ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கேர்சிட்டி, இன்னைக்கு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. 25 வயசுல அவருக்கு என்ன ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கணும்? உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்குள்ள நுழையும் போது ஸ்ட்ரெயிட்டாவே நான் ஈக்விட்டிக்கு போகாம நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம்? ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கேம்பிளிங். நோ, கேம்பிளிங் கிடையாது. உலகத்தில் வந்து மணி கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. அண்ட் 98% ஆஃப் த பீப்புளுடைய சஃபரிங் இஸ் எய்தர் lack of money or mishandling of money. Life is all about you win some, you lose some. Super. You cannot win everything. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9657 அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தினசரி வாழ்க்கையிலும் சரி, சமூகம், அரசியல், பொருளாதாரம் சார்ந்தும் சரி, இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கடந்து வராமல் இருக்க முடியாது. நாட்டுக்கு, வீட்டுக்கு என எல்லா இடத்திலுமே ஒரு பட்ஜெட் தேவைப்படுது. பல நேரங்களில் பட்ஜெட் எகிரிடுச்சு. போட்ட பட்ஜெட் என்ன, நடக்கிறது என்ன, பட்ஜெட்குள்ளார வாழ தெரியாதா, வாழ்க்கை முழுக்க பட்ஜெட்லேயே முடிஞ்சிருமோ, இந்த பட்ஜெட்டை தாண்ட ஒரு லைஃபை நோக்கி எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தருணங்களில் பல்வேறு விதமான பொருள் படும்படி இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்டை தன்னுடைய அடைமொழியாக கொண்டு சமீப காலமாக சோஷியல் மீடியாவில், குறிப்பாக சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமில், பொருளாதாரம் சார்ந்து தனிநபர் தன்னுடைய வாழ்க்கையில் பணத்தை எப்படி சேமிப்பது, சேமித்த பணத்தை எப்படி முதலீடு செய்வது, எந்த முதலீடு அவங்களுடைய பணத்தை பன்மடங்காக பெருக்கும் போன்ற பல கேள்விகளுக்கான விடைகளை ரொம்ப எளிய மனிதனுக்கும் புரியக்கூடிய வகையில் கொடுக்கக்கூடிய திரு பட்ஜெட் பத்மநாபன் இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்க்கு வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் ராஜவேல். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. திஸ் வீடியோ இஸ் brought யூ பை ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, பவர்ட் பை ஃபாஸ்ட் மணி கோல்ட். சார், பத்மநாபன் அலைஸ் பத்து எப்படி பட்ஜெட் பத்மநாபனா மாறினார், அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஃபினான்ஸ் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட் பத்மநாபன் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஓகே, ஃபைன். சரி, நான் வந்து என்னென்னா, நானே விகடனில் ரொம்ப நாளாக நான் வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன். ஃப்ரம் 2011 ஆர்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் வீடியோஸ் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த சமயத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, ஐ திங்க் ஒரு 5 years பிஃபோர் அப்போ வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணாங்க. அது பண்ணும்போது என்னென்னா, அதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வைக்கணும் அப்படின்னோடனே, சரி பத்மநாபன் பேர் இருக்குது, இது ரிலேட்டடாக வந்து ஒரு பட்ஜெட் இருக்கிறதுனால, அந்த மூவி பிரபு நடித்த மூவி வந்து ஒரு ஹிட் மூவி அப்படிங்கிறதுனால பட்ஜெட் பத்மநாபன் அந்த சீரீஸ்க்கு வந்து பேர் வச்சாங்க. ஓ, இது விகடன் தான் வச்ச பேர்? விகடனில் வைக்கல, விகடனில் வந்து அந்த ஒரு சீரீஸ்க்கு பேர் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ நான் வந்து 2022 நவம்பர்லேருந்து ஐ மீன் டு இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அப்போ நான் வந்து என்ன பார்த்தேன்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெல்த்து ஏதாவது ஃபினான்ஸ் வித் இது மாதிரிலாம் நிறைய பேர் ஒவ்வொன்றும் வச்சுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பட்ஜெட் பத்மநாபன்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு அது வச்சாங்க. நான் ஆக்சுவலி பார்த்தோன்னா, வெளியில் எங்கே போனாலும் நான் வந்து ஐ எம் பட்ஜெட் பத்மநாபன் அப்படின்ட்டு நான் எங்கேயுமே யார்ட்டையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஓகே, புரியுதுங்களா? நான் வந்து ஐ எம் ஒன்லி பத்மநாபன் தான். பட் மீடியாவில் வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து ஜஸ்ட் கால் இட் எஸ் அ பட்ஜெட் பத்மநாபன், ஐ எம் ஓகே. பட் நான் போயிட்டு நான் வந்து பட்ஜெட் பத்மநாபன் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறது. சரி சார். ஸோ அந்த பட்ஜெட்டை பற்றி பேச ஆரம்பிச்சதால் நான் பட்ஜெட்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சமீபத்தில் தமிழ்நாட்டோட பட்ஜெட் பார்த்தீங்களா? இல்லை சார், நான் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல் இண்டியா பட்ஜெட் தான் பார்க்குறது. தமிழ்நாடு பட்ஜெட்லாம் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது கம்பேர்ட் டு த இது. அண்ட் எகெயின் வந்து சரி, நீங்கள் பட்ஜெட் இதெல்லாம் சொன்னால் கூட எனக்கு வந்து ஒரு பட்ஜெட், ஒரு ஈவன் நேஷ்னல் பட்ஜெட்டாக இருக்கட்டும், இந்த பட்ஜெட் அன்றைக்கி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதில் அதில் வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்குலாம் எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, டு பி ஹானஸ்ட் வித் யூ. ஏன்னா நிறைய ஃபைன் பிரிண்ட்ஸ் இருக்கும். அது நம்ம ஒரு பேப்பரில் மறுநாளைக்கு வரும்போது தான், ஓ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் இன்னும் 4-5 பேர் 4 கமெண்ட்ரி சொல்லும்போது தான் இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும். அப்போ நீங்கள் உடனே வந்து ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அது வந்து நான் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா, ஐம் அன்னெசரிலி எக்ஸ்போசிங் மை இக்னரன்ஸ். ஸோ நான் வந்து என்னென்னா, எந்த ஏரியாவில் நான் ஸ்ட்ராங்கோ அந்த இடத்துல மட்டும்தான் விளையாடுறது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஓகேப்பா என்னை கூப்பிட்ருக்காங்கன்னா எதை வேணாலும் பேசுகிறதுங்கிறது கிடையாது. ஸோ ஐ எம் ஸ்டிக்கிங் டு பர்சனல் ஃபினான்ஸ், பிகாஸ் அதுதான் வந்து என்னுடைய
ஏரியா. அதில் தான் நான் ஸ்பெண்டிங் மோர் டைம். சூப்பர். இந்த பாட்காஸ்டுடைய ஃபர்ஸ்ட் டேக்அவேவாக நான் அதை எடுத்துக்கிறேன். என்னன்னா, நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஃபீல்டில் தான் நம்ம விளையாடணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம தெரியாத விஷயத்தை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது, அது நம்மளுடைய இக்னரன்ஸை வெளிப்படுத்திடும். மூணாவது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு ஒரு கருத்து சொல்கிறதுங்கிறதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, எப்படா இவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுவும் இப்போ நேரில் நார்மலாக தெரிஞ்சவங்க சொன்னால் கூட பரவாயில்ல. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா எந்த விதமான அடையாளமும் இருக்காது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஸோ ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது நான் ஐ ஷுட் நாட் இன்வைட் மோர் கமெண்ட்ஸ் பை எக்ஸ்போசிங் மை இக்னரன்ஸ். கிரேட். உங்களுடைய ஒரு ஃபேமஸான ரீல், அதை பற்றி மட்டுமே நீங்கள் தனியாக இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த 2500 ரூபாய் போட்டு நான் அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர ஒரு ஒரு சரியான ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தில் நான் ஒருத்தன் அப்படின்னா, என்னாலையும் ஒரு 100 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு வெல்த்தை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 100 கோடின்லாம் யாரும் இன்றைக்கி யோசிக்கிறத விட ஃபஸ்ட் அந்த 1 crore அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு பிளானிங் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த முதல் 1 கோடி சேர்க்கறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் சாத்தியமா? அதுக்கான வழிகள்னு ஏதாவது ப்ரிஸ்கிரைப்டுன்னு ஒரு ஃபார்மேட் இருக்காது? எல்லாருனாலையும் முடியும். பட் இங்கே என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த டிசிப்ளின். ஓகே. சரி, நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஆஸ் அ இண்டியன் ஆர் மேபி தமிழன் வி ஆர் பார்ன் இன்டிசிப்ளின். ஓகே. ஓகேங்களா? பார்ன் இன்டிசிப்ளின். நமக்கு வந்து டிசிப்ளின்ங்கிறது நமக்கு இந்த சென்ஸ் நான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறேன், ஏன்னா அதுக்கு உடனே யாராவது சண்டைக்கு வர வேண்டாம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் பார்ன் இன்டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின்னு நமக்கு ஒன்று வந்திருக்கு அப்படின்னதுன்னா அது வந்து பை ஃபோர்ஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஸ்கூல் படிக்கும்போது 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகலைன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முட்டி போடு அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அல்லது பெரம்பால் அடிப்பாங்க, வெளியில் நிற்கணும். ஓகே. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுது. ஸோ வெளியில் மட்டும் நிற்கணும்னு சொல்கிறாங்க, அல்லது அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரணும், இந்த மாதிரி சம்திங் லைக் தட். இது அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் லேட்டாக போனால் வெளியில் நிற்கணும், அதனால சீக்கிரம் போகணும். ஓகே. புரியுதா? அதே மாதிரி ஒரு என்னை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து இருக்கட்டும் சரி, பெங்களூர், பாம்பேலேருந்து வருவாங்க ஆளுங்க. ஓகேங்களா? அப்போ வரும்போதெல்லாம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பயங்கரமாக டிராஃபிக்ப்பா, அதனால தான் டிலே அப்படிம்பாங்க. பெங்களூர்லேயும் மும்பையில் இல்லாத டிராஃபிக் சென்னையில் இருக்கு. கரெக்ட். ஓகே. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிராஃபிக் சொல்ல யாருமே என்றைக்குமே வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதே இல்லை. எப்படி? பிகாஸ் என்னென்னா, ஃப்ளைட்டுன்னா நமக்காக வெயிட் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக 1 hour 2 hours முன்னாடியே, ஈவன் நம்ம முன்னாடி போனாலும் பரவாயில்ல, நமக்காக வந்து ஃப்ளைட் நிற்காதுங்கிறதுக்காக முன்னாடி போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோன்னா, ஒரு 2 வீலர் ஓட்டுறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து 2 வீலரில் வந்து ஹெல்மெட் தலைக்கு பதில் பைக்குக்கு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா போலீஸ்காரர் பிடிச்சிருவார். ஓகே. ஓகே. போலீஸை பார்த்தோன்னே எடுத்து போட்டு போலீஸ். ஸோ நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து பை ஃபோர்ஸில் தான் நிறைய வருது. ஸோ டிசிப்ளினாகவே இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்ன பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொன்னதுன்னா, ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், இன்றைக்கி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒன்று பார்த்துட்டே இருப்போம், ஏதோ ஒரு ரீல் வரும், அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய மைண்ட் வந்து வாண்டரிங், சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ஃபோக்கஸ் இருக்காது. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கண்டிப்பாக சேர்த்துருவேன் அப்படிம்பாங்க. சேர்த்துட்டே இருப்பாங்க. சேர்த்துட்டு வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வந்தோடனே ஒரு ஐஃபோன் வாங்கலாமா அல்லது மொபைல் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியை வந்து அங்கே டைவெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் கூட வந்ததுன்னொடனே, சார் ஒய்ஃப் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு வந்து அவங்கள வந்து தட்ட முடியல, அதனால் நான் வீடு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பவுண்டிங். இதில் வந்து வெல்த் கிரியேஷனுக்கு வந்து என்னென்னா, காம்பவுண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய இடங்கள்ல நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்க. காம்பவுண்டிங் பற்றி எல்லாமே காம்பவுண்டிங் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாபில் யாராவது நீங்கள் ஒருத்தர் ஜாபில் சேர்ந்தாங்கன்னா, அவங்க ஸ்டார்ட் வித் 10,000 20,000 30,000 தான் சம்பாதிப்பாங்க. அதே ஜாபில் அல்லது அதே இண்டஸ்ட்ரியில் 10-20 வருஷம் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ காம்பவுண்டிங் எவ்ரிவேர், காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் நாட் ஒன்லி இன்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது, காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, இந்த நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் 2,000 ரூபா மட்டும் நீங்கள் போட்டுகிட்டே வரணும் ஃபார் த நெக்ஸ்ட் 31 இயர்ஸ். ஓகே. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து 2,000 போடுறதுங்கிறது எல்லாருனாலையும் கண்டிப்பாக பாசிபிள் இல்லாதாலே கிடையாது.
2000 31 வருஷம் போட்டிங்க அப்படின்னதுன்னா at the rate of 13% வந்து you'll achieve 1 crore. இப்போ நான் அது சொன்னேன்னு வச்சுங்களேன், அவங்க ஒன்று என்ன சொல்லுவான், 31 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபா, அன்றைக்கி நான் உயிரோடு இருப்பேனா இல்லையானே தெரியாது. சரி, அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வந்து ஒரு வெல்த் கிரியேட், ஏன்னா நீங்கள் 2000 தான் போடுறீங்க, யூ ஆர் நாட் அப்ரிஷியேட்டிங் வாட் யூ ஆர் புட்டிங். 2000 நீங்கள் போட்டுட்டு ஹவ் கேன் யூ எக்ஸ்பெக்ட் நாளைக்கே எப்படி கோடீஸ்வரர் ஆக முடியும்? ஸோ வென் யூ ஆர் புட்டிங் ஸ்மால் மணின்னா யூ ஷுட் அலோவ் மோர் டைம் டு க்ரோ. சூப்பர். அது வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னதுன்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து மணி பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. இப்போ இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே லைஃப்பில் சாதிக்க மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அதாவது 2000 ரூபா போடுறது 31 வருஷம், அதே இது 2000 எவ்ரி இயர் 10% போட்டிங்கன்னா 25 வருஷத்துலேயே நீங்கள் வந்து 1 crore அச்சீவ் பண்ண முடியும். அதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் இன் இங்கிலீஷ், அதாவது என்னென்னா when it comes to small things we won't do. அதாவது சின்ன விஷயங்கள், என்னடா ஜுஜிபி இதெல்லாம் நான் போய் பண்ணுவேனா. ஸோ when it comes to small things we won't do. when it comes to difficult things we can't do. difficult things இதெல்லாம் எப்படிப்பா நான் பண்ணுறது. சூப்பர். அண்ட் ஃபைனலி we end up doing nothing. சூப்பர். இப்போ 2000 ரூபா போடுப்பா 31 வருஷத்தில் வரும் அப்படின்னதுன்னா, இதெல்லாம் இப்போ 2000 ரூபாலாம் என்ன போய் போட சொல்கிறியா, அதே இது 2000 போடாத நீ 10,000 ரூபா போடுப்பா முடியாது அப்படின்னு சொன்னதுன்னா என்னால் முடியாது. கடைசியில் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஓகே, கமெண்ட் மட்டும் அடிச்சுட்டு இது வந்து நடக்காது இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க அழகாக, நுனிப்புல் மேயறதுன்னு சொன்னீங்க. என்னை பொறுத்த வரையும் உலகத்தில் வந்து 95லேருந்து 98% ஆஃப் பீப்புள் நுனிப்புல் மேயறவங்க தான். 2% தான் எந்த ஒரு விஷயம்னாலும் உள்ளே இறங்கி பண்ணுறவங்க. அவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது, 0 காம்படிஷன். ஸோ நுனிப்புல் மேயறவங்க தான் எல்லாமே இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், 2000 ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதை நம்பி பண்ணுவோம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த 2000க்கு வந்து ஐ கேன் ஷோ யூ த டேட்டா. லாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸாக எஸ்ஐபியில் போட்டிருந்தவங்களுக்கு வந்து இந்த 2000 போட்டது 25 இயர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நமக்கான பாதை இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் சேர்றோம், ஒரு காலேஜில் சேர்றோம், அல்லது ஒரு ஐஐடிஐஎம்மில் யாராவது கேரண்டி இங்கே சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ ரூபாய் ஜாப் கிடைக்குன்னு யாராவது சொன்னாங்களா? எங்கேயுமே கிடையாது. கரெக்டாக. ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுறோன்னா, அந்த க்ரீம் வந்து அங்கே போய் ஒதுங்கிடுது. அந்த க்ரீம் ஒதுங்கின உடனே என்னென்னா, அந்த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட், நீங்கள் படிக்கிறீங்க, நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது ஐ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி டு சே நான் படிக்காமல் இருக்கவே முடியாது. நான் வந்து ஆப்வியஸ்லி நான் படித்து தான் ஆகணும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டு தான் க்ரியேட் பண்ணுறதை விட தெர் இஸ் நத்திங் கால்டு கேரண்டி அப்படிங்கிறது கிடையாது. வாட் வி லுக் அட் இஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ த ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ ஈவன் நீங்கள் 2000 ரூபா ஸ்டார்ட் பண்ணால் கூட பண்ண முடியும். அதனால் மனசு வச்சா உங்களால் முடியும். கிரேட். அதுக்கு வந்து என்னென்னா, முதல்ல நம்பிக்கை இருக்கணும், அதை வந்து தொடர்ந்து செயல்படணும். அதாவது சொல்லுவாங்க 21 நாள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தட் வில் பிகம் ஹேபிட் அப்படிங்களா. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது, ஒரு 5 இயர்ஸ் பண்ணுங்கள், தென் ஆட்டோமேட்டிக்காக 2000 பதிலாக நீங்களே 4000 5000 இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. சூப்பர் கிரேட் ஸ்டார்ட். ஸோ எனக்கு இன்னொரு கேள்வி, நீங்கள் இந்த எஸ்ஐபி பற்றி சொல்லும்போது, இந்த சமகால தலைமுறை, இப்போ ஐம் 40, நான் என்னோட 40லேருந்து கொஞ்சம் பின்னோக்கி போய் இந்த அடுத்த 30களில் இருக்கிற தலைமுறையை நான் ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் உருவாகுது. என்னென்னா, ஒரு சமூகமாகவே நம்ம வந்து இஎம்ஐ அப்படிங்கிற இந்த 3 எழுத்து தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எஸ்ஐபி பற்றி தெரியல. கரெக்ட். ஸோ இஎம்ஐ சமூகமாக மாறின இந்த சமூகத்தை எஸ்ஐபி சமூகமாக மாற்ற வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, சரி, இப்போ வந்து என்னென்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, வாட் இஸ் இஎம்ஐ? இஎம்ஐயில் நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த இஎம்ஐ உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ இதை இன்னைக்கு வாங்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை, ஆனாலும் வாங்குறியா அப்படின்னு கேட்குது இஎம்ஐ. ப்ரூட்டலாக சொல்கிறீங்க. ஆமாம். சரி, பிகாஸ் என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம வந்து சாரி ஃபார் த லாங்குவேஜ், அதோடைய இம்பேக்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, ஒரு பொருள் நமக்கு இஎம்ஐயில் கிடைக்குதுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்குகிறோம் அல்லது ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோன்னா, இன்றைக்கி அதை வாங்குறதுக்கு நமக்கு மணி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா, நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நான் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத ஐ எம் ட்ரைங் டு என்ஜாய் டுடே. ஸோ பின்னாடி உள்ளதை நீங்கள் அப்படி முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா, வேர் இஸ் த கொஷின் ஆஃப் சேவிங்? சேவிங் எங்கே பண்ண முடியும்? அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ஃப்யூச்சர் ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஏன்னா நான் 2 வருஷம் கழிச்சு என்ஜாய் பண்ணுறதையே நான் இன்றைக்கி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னதுன்னா, நான் எங்கே சேவ் பண்ணி ஃப்யூச்சரில் நான் வந்து அந்த மணியை கொண்டு போகிறது, அது வந்து நடக்கிறதே கிடையாது. இதுதான் வந்து இருக்கக்கூடிய
மெயின் ப்ராப்ளம். ஓகே. ஸோ அப்போது இந்த எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய பார்வை எனக்கு தெரிஞ்ச கடந்த சில வருடங்களில் மேபி நான் இதை என்னோட மற்ற இன்டர்வியூஸ் அண்ட் பாட்காஸ்ட்லையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓவராலாகவே தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சர்வேட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு மாநிலமாகத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை, இது என்னென்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், நான் உங்களோட முன்னாடி பேசும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா, யூ ஆர் ஃப்ரம் கும்பகோணம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ராஜவேல்ங்கிற ஒரு மனுஷனை வந்து ஷேப் அப் பண்ணது வந்து நாட் கும்பகோணம். அது வந்து உங்களை வளர்த்துருக்கலாம். ஷேப் அப் பண்ணது வந்து சென்னையோ ஆர் வாட் எவர் அதுதான் வந்து உங்களை ஷேப் அப் பண்ணியிருக்கு. அப்போ வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, உங்களை நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போ அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற போது நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மள்ட்ட வந்து என்ன பிக்கஸ்ட் சேலஞ்சுனா, நிறைய பேர் வந்து தே ஆர் ஃப்ரம் ஸ்கேர்சிட்டி பேக்ரவுண்ட். ஓகே. அதாவது நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன், அதாவது முந்தின தலைமுறை வந்து தே ஆர் லிவிங் இன் அ ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. இன்றைக்கி ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது யூனிஃபார்ம் 2 பேண்ட் ஷர்ட்டு, சில சமயம் அந்த பேண்ட்டு வந்து கிழிஞ்சு கூட போயிடும். புரியுதுங்களா? அதை வந்து நம்ம பார்த்து அல்லது ஒரு பேண்ட்டு போட்டால் இன்னொரு பேண்ட்டு துவச்சி அதை அயன் பண்ணி இந்த பீரியடில் வந்து வாழ்ந்த தலைமுறை. புரியுதுங்களா? அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஸ்கேர்சிட்டி. இன்றைக்கி இருக்கிற மாதிரி 100 சேனல் கிடையாது. ஒரு ரூபவாகினின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அது பேர் என்ன, சிலோனில் இருக்கக்கூடியது, எப்பயாவது தமிழ் இது இருக்கும். அல்லது நீங்கள் வந்து ஒளியும் சித்திரகார் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப ரேர். இதுதான் வந்து தமிழ் இதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் அந்த சேனலில் 100-150 சேனல் இன்றைக்கி இருக்குது. ஸோ இப்போ ஒரு தலைமுறை வந்து ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கேர்சிட்டிலேயே வளர்ந்த தலைமுறைக்கு திடீர்னு ஒரு மணி வருது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அவங்களுக்கு அதை வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. புரியுதுங்களா? இதுதான் வந்து மெயினான நம்மளுடைய கன்சர்வேட்டிவ் ஆக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ நான் இது இன்னும் கொஞ்சம் ஒரு உதாரணத்தோடு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 25 வயது ஒரு இளைஞனை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே. அவர் 25 வயசில் அவர் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ரேண்டம் சாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அவருடைய 50,000 ரூபாய் சம்பளத்தில் 25,000 ரூபாய்ங்கிறது அவருடைய செலவுகள். அது அவருடைய எஜுகேஷன் சார்ந்த லோனாக இருக்கலாம், அல்லது குடும்ப தேவைகளாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அவருடைய 25,000 ரூபாய் 50% ஆஃப் த ஏர்னிங்ஸை வந்து அவர் செலவு பண்ணிடுறாரு. மீதம் ஒரு 25,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசில் அவருக்கு என்ன ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். ஓகே. புரியுதுங்களா? அதாவது நான் வந்து 25,000 ரூபா சம்பாதிச்சேன்னா லெட்டஸ் அஸ்யூம் 10% அட்லீஸ்ட். ஓகே. 2,500 ரூபாய் என்னோடது இல்லை அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு ஒன்லி 22,500 இஸ் த மணி ஐ ஹாவ் டு யூஸ் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வரணும். ஓகே. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் 25,000 பத்தலைங்கிறீங்க, இதில் எங்கே 2,500 எடுத்து வைக்கிறது? ஓகே, இட்ஸ் அ ஃபேர் கொஷின். பட் வந்து என்னென்னா, நீங்கள் 25,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய இதே உலகத்தில் 22,500 ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அஃப்கோர்ஸ். அப்போ அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க? அப்போ அதாவது உங்களுக்கு சில விஷயம் வந்து பேசிக்னு நினைக்கிறது அவருக்கு வந்து அது லக்ஸுரியாக இருக்குது. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது. சூப்பர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மணி நம்மளோடது இல்லை அப்படிங்கிற அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும். எவ்ரிதிங் இஸ் ஒன்லி அ ப்ராக்டிஸ். ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க, ஹேபிட்டுங்கிறது வந்து டை ஹார்ட் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து அதாவது இது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அதாவது இப்போ நம்ம என்ன கற்றுக்குறோமோ தட் வில் கம் ஃபார் அ லாங் வே. அப்போ நம்ம வந்து என்னென்னா, இனிஷியல் பீரியட்லேயே நான் அவ்வளோ சம்பாதிச்சா அவ்வளோ சேர்த்து வைக்கணும், இவ்வளோ சம்பாதிச்சா சேர்த்து வைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னதுன்னா, இட்ஸ் ஒன்லி அ கொஷின் ஆஃப் டைம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 21 days, இது 21 days இல்லைன்னா மேபி 2 years 3 years அதுக்கப்புறமா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவிங் ஹேபிட் வந்து ஈஸியாகவே வரும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து கேட்ட எக்ஸாம்பிளுக்கு வந்துடலாம். அதாவது நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கான ஒரு பிளான் கேட்டேன். ஓகே. ஸோ ஒரு 25,000 ரூபாய், அதாவது 50% ஆஃப் ஹிஸ் ஏர்னிங்ஸ் வந்து செலவினங்களாக போயிடுது. ஓகே. மீதம் இருக்கக்கூடிய 25,000 ரூபாய் அவர் கையில் இருக்கு. என்ன பண்ணலாம்? அவருக்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது நிறைய பேர் இதை பொருத்தி பார்க்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 ரூபா அவருடைய டே டு டே லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு another 25,000 இருக்குன்னா 20% ஆஃப் that 25,000
விச் இஸ் 5,000 rupees. ஆர் 50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 10%. ஆமாம். மினிமம் 5,000 அல்லது 10,000 rupees அவருடைய ஃப்யூச்சர் தேவைக்காக எடுத்து வைக்கணும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். அதாவது இன்றைக்கி அவர் 50,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து ப்ராபப்ளி அவர் வந்து ஒரு மேரிடாக இருக்கலாம். புரியுதுங்களா? அவருக்கு ஒரு குழந்தை இருக்கலாம் அல்லது ரீசெண்ட்லி மேரிடாக இருக்கலாம். இப்போ மேரிடாக இருந்தாலும் அவரை நம்பி ஒரு பொண்ணு வந்து வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த பொண்ணை வந்து அவர் வந்து பார்த்துக்கணும் லைஃப் லாங்காக. அல்லது இவங்க 2 பேரையும் நம்பி ஒரு குழந்தை வந்திருக்குன்னா அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கணும். ஆனால் தெர் இஸ் நோ கேரண்டி தட் திஸ் பர்சன் வில் லிவ் ஃபார் த நெக்ஸ்ட்டு 60 years அவர் வந்து வாழ்வாராங்களா அப்படின்னதுன்னா தெர் இஸ் நோ கேரண்டி. நம்ம வாழ்ந்தாலும் வாழாட்டியும் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய குழந்தைய பாதுகாக்கிறதுங்கிறது நம்மளுடைய கடமை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா, நம்மளுடைய ரிஸ்க்கை வந்து வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் டு த இன்சூரன்ஸ் கம்பெனி பை பேயிங் அ ப்ரீமியம். தட்ஸ் கால்டு டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபா பெர் மந்த்னதுன்னா 6 லட்ச ரூபா பெர் ஆனம். ஸோ 15 times of 6 lakhs. ஸோ 90 lakhsலேருந்து 1 crore அவர் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கணும். ஓகே. அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் 1 crore வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 பெர் ஆனம். ஓகே. விச் மீன்ஸ் 1,500 rupees per month. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, அந்த இருக்கக்கூடிய 25,000ல் 1,500 ரூபா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து தட் பைஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். சூப்பர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் என்னுடைய உடம்பை பார்த்துக்கிறேன் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட், எனக்கு இவ்வளவுதான் உலகத்தில் இருக்கிறதுக்குன்னு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னதாக இருந்தேன்னா ஐ ஹாவ் டு கோ. அப்போ அது மாதிரி போனால் கூட என்னுடைய, அதாவது டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். நான் இல்லைங்கிறதுக்கு பதிலாக அந்த 1 கோடி ரூபாய் வந்து என் இடத்துல உட்காந்து நான் என்ன ஏர்ன் பண்ணேனோ அந்த மணியை வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து இட் வில் கிவ். அதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸுடைய அடிப்படை இது. நீங்கள் அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வாங்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு பாலிசியை வாங்கிட்டு அவ்வளோ மணி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 18,000க்கு பதிலாக 2 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க வருஷத்துக்கு. கவரே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் தான் இருக்கும். ஸோ கவரே ரொம்ப கம்மி. அதனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கேன். எத்தனை பாலிசி வச்சுருக்கீங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன் யுவர் ஆப்சன்ஸ் வாட் இஸ் யுவர் லைஃப் கவர், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்று வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் அண்ட் ஃபயர் இருக்குது. என்னை பார்க்க வரக்கூடிய நிறைய பேர் வந்து சார் ஜாப்லாம் கேரண்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து கம்பெனி நம்மளை வந்து வெளியில் அனுப்பலாம், ஆர் நம்ம வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், கம்பெனியை பொறுத்தவரையும் யூ ஆர் நோ லாங்கர் வித் த கம்பெனி, நியூ கம்பெனியில் இன்னும் ஜாயினே பண்ணல. அந்த சமயத்தில் வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது ப்ராபபிலிட்டினா எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப் டு 1 crore வரையும் கவர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 25 lakhs வந்து ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க, இதுக்கு ரஃப்லி அபவுட் நீங்கள் சொல்லக்கூடிய 30 வயசு 28 வயசு ஆளுங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபா 18,000 ரூபா வரும். இன்னொரு ஒரு 6,000 ரூபா டாப்அப் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா another 75 lakhs. ஸோ 1 கோடி ரூபா கவர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க 3 பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனால் 1 crore வரையும் கவர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 per annum, 2,000 rupees per month. ஸோ 1,500 + 2,000 3,500ல் நான் வந்து என்னுடைய ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் இது 2 பண்ணாமல் நான் 2 கோடி வச்சுருக்கேன் 5 கோடி பில் பண்ணிங்கன்னா நம்மளே இல்லை, அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வாட் எவர் த சேவிங்ஸ் தட் வில் கோ ஃபார் அ டாஸ். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த 25,000ல் ஒரு 10,000 ரூபா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இந்த ப்ரொடெக்ஷனுக்குன்னு வந்து ஒரு 4,000 5,000 15,000, இன்னொரு ரிமைனிங் 10,000 rupees வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி ஏதாவது நடுவில் தேவை வருதுன்னா அதுக்கான மணியை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆர் ப்ராபப்ளி ஒரு மணியை சேவ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இயர்லி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸு கட்டுறதுக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஸோ ஒரு 25,000க்கான ஒரு ஸ்ப்ளிட் சொல்லும்போது நீங்கள் பேசின அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய இன்னும் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா புரிதல் இன்னும் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப அதை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன் அது அவசியம், அதாவது நீ இல்லாத போது உன் இடத்தை இது நிரப்பும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ஒரு ஐ ஓப்பனரான ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம். ஒரு கேள்வி வருது சார், ஆனால் இன்னமும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படின்னா,
நம்ம கட்டுறோம், லாட்ரி சீட் மாதிரி, விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்குங்கிற மாதிரி. ஒருவேளை கட்டிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்துட்டோம்னா, கட்ட ஆரம்பிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷம் டியூ இருக்கு, டேர்ம் இருக்குன்னா 20 வருஷம் கட்டிட்டு விட்டு அதிலிருந்து அடுத்த சில வருடங்களில் அவங்களுக்கு ஏதோ ஒரு துர்மரணம் நிகழும்போது எவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் அவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னு இன்னும் ஏன் மக்களுக்கு அதை பற்றின ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னு நினைக்கிறேன் சார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா டிசிப்ளின், ஃபோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கார். இப்போ கார் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா காருக்கு 4% வந்து இன்சூரன்ஸுடைய ப்ரீமியம். 10 லட்ச ரூபா புது கார் வாங்கினீங்கன்னா 40,000 ரூபா இன்சூரன்ஸ் பே பண்ணணும். வாட் இஸ் கார்? கார் வந்து இட்ஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். கரெக்ட். நோ ஃப்ளஷ், நோ ஃபீலிங், நத்திங். 10 லட்ச ரூபா காரை வந்து ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னதுன்னா 20% ஸ்ட்ரைட் அவே டிப்ரிஷியேஷன். நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸுக்கு ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் மேண்டேட்ரி யூ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங் 40,000 rupees. யூ ஆர் அப்ரிஷியேட்டிங் அசெட். இன்றைக்கி நான் 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன், நாளைக்கு 50,000 சம்பாதிக்கலாம், நாளைக்கு 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், கோடி, எனக்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஸோ ஒரு அப்ரிஷியேட்டிங் அசெட்டுக்கு வந்து அந்த ஒரு 18,000 ரூபா 20,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னதுன்னா இது வந்து புரிதல் இல்லாமல். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்நெட்டுன்னு இருக்குது, அதில் எல்லாம் தேடலாம். இன்றைக்கி ஏஐன்னு ஒன்று இருக்குது, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. இத்தனை மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அதை ஏன் நான் ஒன்று தெரிஞ்சிக்க மாட்டேன்னு நீங்கள் ஒருத்தர் வந்து அடம் பிடிக்கணும். ஓகே. ஸோ டுடே, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா, ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டுன்னா, நான் இந்த ஏரியா எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவான், யூ ஹாவ் டு நோ அப்படிம்பாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். நான் டி நகரில் இருக்கேன், வேலைச்சேரிக்கு உங்கள் ஷோரூம் உங்கள் இதுக்கு வந்திருக்கேன், நடுவில் வந்து நான் வண்டியில் வந்திருக்கேன், எனக்கு வந்து அது 1 வேயா 2 வேயான்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டேன், அது 1 வே, போலீஸ் பிடிச்சிட்டாரு. நான் கேட்டேன்னா, இல்லை சார் எனக்கு தெரியல, நான் வந்து அந்த ஏரியா அப்படின்னதுன்னா, சரி தொலைஞ்சி போ. ஏன்னா இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். இக்னரன்ஸ் வந்து அலௌட் இன் இந்தியா, அங்கெல்லாம் கிடையாது. இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. ஸோ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, நம்ம முதல்ல இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னதுன்னா, நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியலைன்னா, த பர்சன் ஹூ நோஸ் தே வில் டேக் யூ ஃபார் அ ரைடு. இன்றைக்கி அதுதான் நிறைய பேர் தே ஆர் டேக்கிங் ஃபார் அ ரைட். அதுக்கப்புறமா அவர் அதை விற்றுட்டார், இவர் இதை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்பு எடுக்கிறது இல்லை, அதுதான் ப்ராப்ளம். ஓகே. இப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறதுனால நான் கேட்குறேன், ஒரு தலைமுறை அல்லது 2-3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது அவங்களுடைய இன்வெஸ்டிங் மாடலாக இருக்கட்டும் அல்லது காம்பவுண்டிங் மாடலாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து என்னென்னா இந்த ஷேர் மார்க்கெட் ஓரியன்டான விஷயங்கள் இல்லாமலே அவங்க ஒரு வெல்த்தை பில்டு பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க. கரெக்ட். ஸோ குடும்ப சொத்து, அந்த குடும்ப சொத்து அல்லது குடும்ப பிஸ்னஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதிகபட்சம் அவங்க வந்து ஒரு சீட்டு போடுவாங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இப்படியான ஒரு தலைமுறையாகவே இருந்து பழகினவங்களுக்கு இதை ஏற்றுக்கிறதுல ஒரு சில தயக்கங்கள் இருக்கும் தானே. ஸோ அப்போ அவங்கள நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அதை வந்து அந்த புரிதல் வருவதற்கான ஒரு காலகட்டம்ங்கிறது எடுக்கும் தானே. கரெக்ட். இல்லை, வெரி குட் கொஸ்டின். இப்போ இதே மாதிரி வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா மட்டம், ஹோட்டலில் ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில், நான் சொல்கிறது வந்து ஒரு 35-40 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே. ஐ எம் 53 years old. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லலாம் சாப்பிட்டதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் வந்து நான் ஊருக்கு போகிறேன்ப்பா, நீங்கள் சாப்பாடு போட்டுருங்க குழந்தைக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்லன்னா மட்டம், புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து அதே மாதிரி சாப்பிட்றதுங்கிறது உட்கார்ந்து சாப்பிடணும், தெரியும் இல்லையா? நீங்கள் வந்து கும்பகோணத்திலாம் வளர்ந்துருக்கீங்க, நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உட்கார்ந்து சாப்பிடல, சரி ஓகே, ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். இன்றைக்கி டைனிங் டேபிளில் கூட நடந்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பழகிக்கிறீங்க? எல்லாம் ஆர்டர் பண்ணி. முதல்ல வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபுட்டு, அதாவது சமையலில் உள்ளவங்க வந்து, நான் வந்து டி நகரில் என்னுடைய ஆஃபீஸு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட்பா கிச்சன்னு ஒன்று இருந்தது. ஓகே. பசுல்லா ரோட்டில். இப்போ இல்லை, ஒரு 5 years 6 years முன்னாடி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7:30 8 o'clock கடையை மூடிடுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒரு ஃபுட்டை வந்து நம்ம சமைச்சோம் அப்படின்னதுன்னா அது வந்து ஒரு 2 to 3 hours அதை கன்சியூம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது விஷத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய பிலீஃப். இன்றைக்கி நம்ம
என்ன பண்ணுறோம்? எல்லாமே எப்பயோ ஒன்று போட்டது இது பண்ணி ஆர்டர் பண்ணி ஏதோ சூடு பண்ணி இதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ நமக்கு தேவை அல்லது எல்லாரும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக எத்தனை விஷயங்களை நம்ம வந்து ஒத்துக்கிறோம். ஓகே. ஆனால் அதே சமயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு பழைய அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், முன்னாடி வந்து வி லிவ் இன் எ சொசைட்டி கால்டு ஜாயிண்ட் ஃபேமிலி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா, யாராவது ஒருத்தர் ஒரு 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருப்பாங்க. அதில் 2 குழந்தை நல்லா படிச்சிருக்கும், நிறையா இருக்கும். 2 குழந்தைங்க பெருசாக படிச்சிருக்காது. அப்போ வந்து ஒருத்தர் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க, பாக்கி பேர் ஃபிசிக்கலாக வீட்டுக்கு வந்து வேலை செய்வாங்க. தட் இஸ் ஹவ் த ஜாயிண்ட் ஃபேமிலி ஒர்க் ஏர்லியர். ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காலேஜ் படிக்கிற வரையும் சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். வேலைக்கு சேர்ந்த ஒன்று தான் நான் தான் 2 வீலர் வாங்கினேன். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, அதாவது எங்கள் அப்பா வந்து என்னென்னா, என்னால் இது தான் முடியும். பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்குறாங்களா அதை பற்றி கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? உன்கிட்ட மணி இல்லையா, இஎம்ஐயில் வாங்கிக்கோ, அதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, முந்தின தலைமுறையில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்காக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையை என்னை சுற்றி இருக்கிறவன் தான் டிட்டர்மின் பண்ணுறான். அவன் ஒரு ஃபாரின் டூர் போயிட்டான், அவன் ஒரு மொபைல் வாங்கிட்டான், அவன் ஒன்று பண்ணிட்டான்னா நானும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியர் ப்ரெஷரில் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்னென்னா, அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சில விஷயம் மட்டும் அந்த சேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால ஏற்றுக்கிறீங்க. இன்னொரு விஷயத்தில் வந்து ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா அது மாட்டவே மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஓகே. ஸோ மற்ற விஷயங்கள் அப்டேட் ஆகிற மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்களையும் அப்டேட் ஆகும். மஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த அப்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ நான் நகர்றேன்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் மட்டும்தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் எனக்கு உண்மையாகவே தோணுது, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை நோக்கியோ இல்லை மற்ற விஷயங்களை நோக்கியோ வரக்கூடாதுன்னு. அப்போது எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து என்னென்னா சோஷியல் மீடியா. நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசும்போது ஒருத்தங்க வந்து எஸ்ஐபி பற்றி பேசுகிறாங்க, ஒருத்தங்க வந்து பாண்டை பற்றி பேசுகிறாங்க, ஒருத்தங்க வந்து வேறு வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஸோ அப்போது வரும்பொழுது இதில் யாரை தேர்வு செய்வது அல்லது எது சரியான பாதைங்கிறது ஒருத்தங்க எப்படி தீர்மானிக்கிறது? கண்டிப்பாக வெரி வெரி வேலிட் கொஷின். இப்போ நம்ம வந்து என்னென்னு பார்க்கணும்னா, யார் ஒருத்தர் பேசினாலும் அவங்களுடைய சேனல் ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு சேனலும் இருக்குது, உங்களுடைய சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ், ஸோ கால்டு ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தே ஆர் ஆல்சோ ஹேவிங் அ ஓன் சேனல். கரெக்டாக? கரெக்ட். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு பயோ. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஐ எம் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் யார்? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னுடைய ஜாப் வந்து மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அதுங்கிறத கிளியராக பண்ணியிருக்கேன். ஆம்ஃபி அப்படிங்கிறது வந்து அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியா. அதில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் இருக்குது, அந்த நம்பரை அங்கே போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை படிச்சிருக்கேன், ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஓகே. இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட், ஐ எம் நாட் ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட். ஆனால் நான் வந்து பிகாஸ் எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அல்லது அழகாக பேச தெரியுது. இப்போ எனக்கெல்லாம் வந்து டு பி ஃப்ராங்க் வித் எனக்கெல்லாம் பேச தெரியாது. நான் என்னுடைய ப்ரொஃபஷனில் சொன்னீங்கன்னா இல்லை நிஜமாக, அதாவது என்னென்னா என்னுடைய ப்ரொஃபஷனில் இருக்கிறத நான் பேசுகிறேன் ஒழிய ஐ எம் நாட் அ பார்ன் ட்ரெய்னர் டு ஸ்பீக். ஓகே. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் உன்னோட பேசும்போது நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்ஜேயாக இருந்திருக்கீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கெல்லாம் பேச்செல்லாம் வந்து தூக்கத்தில் எழுப்பினா கூட பேச்சுங்கிறது உங்கள் உயிர் மூச்சு மாதிரி உங்களோட அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே. பட் இதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து தே ஆர் வெரி குட் இன் ஒரேட்டிங். அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்கிறாங்க. இப்போ வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று, நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு உணர்ந்து அனுபவத்தை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? இப்போ இன்னொருத்தர் வந்து எல்லாருமே உணர்ந்து அனுபவத்தை தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, அதை வந்து அழகாக நேரேட் பண்ண தெரியுது. ஸோ தே வில் ஸ்கோர் பெட்டர் தென் த ஆக்சுவல் பர்சன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, அவங்க யார்? இப்போ நான் வந்து ஒரு இந்த ஃபண்டில் போடுங்க, அந்த ஃபண்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா, ஐ எம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த அவுட்கம். ஓகே. இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் டேக்கிங் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை வாங்குங்க, அது அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா நான் சொன்னேன், என்னுடைய ஒப்பீனியன் சொன்னேன், நீ என்ன கேட்டு நீ வாங்கினியா? நீ வாங்கினதுனால எனக்கு ஏதாவது பைசா வந்ததா? ஹவு கேன் யூ அக்கௌண்ட் பில் மீ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, இங்கே வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஐ எம் ரெஸ்பான்சிபிள், ஐ எம் அக்கௌண்டபிள். ஓகே.
புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர்னு ஒருத்தர் வந்து அத்தனை வருஷம் படிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு, அதை பற்றி பேசுகிறார். இப்போ நானுமே வந்து ஒரு விஷயத்தை படித்து டாக்டர் மாதிரி என்னாலையும் மேட்ச் பண்ண முடியும் டு சம் எக்ஸ்டென்ட். புரியுதுங்களா? ஆனால் எனக்கு வந்து அதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானா ஒன்றுமே கிடையாது. நானும் எதை பற்றி வேணாலும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே வந்து எது ஒன்று சொன்னால் ஏதாவது ஒன்று சொன்னால் எங்கன்னா அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி யூடியூப்பில் வந்து யார் வேணாலும் எதை பற்றி வேணாலும் பேசலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இப்போ நான் வந்து அஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வந்து ஆம்ஃபி என்னுடைய எது சொன்னேன்ல அந்த ரெகுலேஷன்ஸில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னதுன்னா என்னுடைய வெப்சைட், என்னுடைய எல்லா சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா ஹேண்டிலுடைய அட்ரஸ். புரியுதுங்களா? ஒவ்வொரு வீடியோ நான் போட்டாலும் அதில் என்னுடைய இதை வந்து பண்ணணும். அப்போ நான் வந்து ஐ ஆம் கம்ப்ளைண்ட் டு சர்டன் திங்ஸ். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதிலெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அவங்க பேசுகிறதுமே இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா அது புக்கில் அப்படி போட்டிருக்கு. அவங்க வந்து தே ஆர் ஃபாலோயிங் ஒன்லி த புக் இஷ்யூ. நான் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணுறேன், உணர்ந்து பண்ணுறேன். அதனால் நான் சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து வேறுபடும். ஓகே, நான் இதை இப்படி கேட்கலாமா? அதாவது என்னென்னா நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நான் சொல்வதற்கு என்னால் வந்து அதுக்கான ஒரு அத்தென்டிசிட்டி என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் நான் வவுச் பண்ணுறேன். மற்றவர்கள் வந்து அவங்க அனுபவத்தை பேசுகிறாங்க, நான் என்னுடைய ஃபேக்டை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஏதோ ஒரு வகையில் இது ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கான ஒரு டோர்ஸை ஓப்பன் பண்ணுது அப்படின்னு இதை எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக என்னுடைய அப்ஜெக்டிவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்க உங்கள் கிளைண்ட் வருவாங்கன்னா ஆப்வியஸ்லி வருவாங்க. பட் அப்ஜெக்டிவ் இஸ் நாட் டு கெட் த கிளைண்ட். அப்ஜெக்டிவ் இஸ் டு ஸ்ப்ரெட் த ஃபினான்ஷியல் லிட்ரஸி. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பொறுத்தவரையும் என்னென்னா எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அங்கே பண்ணுறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஐம்புலன். புரியுதுங்களா? ஐம்புலன். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை வந்து ரெண்டு விதமாக நான் பிரிக்கிறேன். ஒன்று வந்து மாஸ் மீடியா, இன்னொன்று வந்து கிளாஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ மாஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக். இந்த மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஃபாலோயர்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி. ஓகேங்களா? இன்னொன்று வந்து கிளாஸ், அது வந்து ட்விட்டர் ஆர் எக்ஸ் அண்டு லிங்க்டின். இது வந்து கிளாஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அது பேர் என்ன ஃபாலோயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஆர் எ செலிப்ரிட்டி, கிரிக்கெட்டர், இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நிறைய பேர் வருவாங்க. ஒரு காமன் மேன் வந்து டு கெட் அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஈஸி கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னதுன்னா இந்த மாஸ் மீடியாவில் ஐ எம் யூஸிங் தமிழ் அஸ் மை லாங்குவேஜ் அது மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, ஏன்னா மாஸ் அப்படிங்கும்போது நிறைய பேர் எனக்கு வேணும் அந்த மாதிரியே ஒன்று. கிளாஸ் அப்படிங்கும்போது அது வந்து ஐ எம் யூஸிங் இங்கிலீஷ் அஸ் அ மீடியம். ஸோ ட்விட்டர், லிங்க்டின்ல என்னுடைய போஸ்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இல்லை 99% வந்து இங்கிலீஷ் தான். சம்டைம்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோஸ் ஒன்ஸ் இன் அ வைல் நான் இது பண்ணுவேன். ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னதுன்னா ஆஸ் அ ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல், ஆஸ் அ ஃபினான்ஷியல் ப்ராக்டிஷனர் ஐ ஹாவ் சர்டன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அபவுட் ஃபியூ ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் அது வந்து எப்படின்னா இந்த ஒப்பீனியன் எப்படி ஃபார்ம் ஆனதுன்னா பேஸ்ட் ஆன் த analysis and research again and again and again வந்து I formed some opinion. But the opinion also I constantly check whether நம்ம என்னோட ஒப்பீனியன் கரெக்டாக இல்லையா மாற்றிக்கணுமாங்கிறதும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா அங்கே வரும்போது என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியனை நான் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னென்னா ஸோ சம் பீப்புள் லைக் இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா ஆக்டருக்கும் ஒரு 10,000 ரசிகர்லேருந்து 10 கோடி ரசிகர் வரையும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ரசிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆக்டரையும் ரசிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் திங் வாட் ஐ எம் டூயிங், நான் என்ன மீடியாவில் பண்ணுறேனோ அதில் வந்து தெர் இஸ் சம் கன்சிஸ்டன்சி இருக்கும். என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் மெயினாக ட்ரைவ் பண்ணுவேன். அதை வந்து மாற்றிலாம் பேச மாட்டேன். என்ன சொல்கிறேனோ அதை திருப்பி அதை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஓவர் பீரியட் அவங்களுக்கு ஓகே திஸ் பர்சன் இஸ் இதுதான் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஷிவ்கேரா ஒரு புக்கில் வந்து யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு புக்கு, அதில் ஒரு இது இருக்கும், சேயிங்ஸ் இருக்கும்.
இஃப் யூ டூ நாட் ஸ்டாண்ட் ஃபார் சம்திங் யூ வில் ஃபால் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் சம்திங். அதை வந்து டைம் அண்ட் அகெயின் கம் வாட் மே அதை வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்படி எனக்கு வந்து அந்த தைரியம் திமிர்த்தனம் அதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதை நான் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அதையே ஃபாலோ பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ராங் ஒப்பீனியனை நான் ஐ புட் ஃபோர்த். கிரேட். உங்களுடைய ஸ்ட்ராங் ஃபோர்ட்டான அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்லி மியூச்சுவல் ஃபண்ட் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், இட்ஸ் மியூச்சுவல் அண்ட் வி ஆர் ஃபண்டிங். ஸோ அந்த டேர்ம்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கலாம், ஏன் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார நுழையும் போது ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஈக்விட்டிக்கு போகாமல் நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம், அதுலேருந்து போகலாமா? தாராளமாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சேனல் இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ உங்கள் சேனல் இருக்குது. ஓகே. சேனல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் காட் த அதுக்கான ஒரு நாட்டை பிடிச்சிட்டிங்க. என்ன பேசணும், எந்த மாதிரியான இது பண்ணணுங்கிறத சப்போஸ் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னதுனா நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்து, ஓகே இதே இதை வந்து அதர் சவுத் இண்டியன் லாங்குவேஜ் ஆர் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும். இதுதான் இது அப்படிங்கும்போது நிறைய இடத்துல பண்ணுறீங்க. அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய பைசா வேணும். அப்போ பைசா வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு பேங்க்கில் போய் கடன் கேட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா யூ வாண்ட் டு expand your business beyond geography or first beyond state, இந்தியா ஆர் மேபி அப்ராட், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு மணி வேணும். அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய கம்பெனியை வந்து யூ ஆர் லிஸ்டிங் இன் அ ஸ்டாக் மார்க்கெட். ஓகே. திஸ் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து வாட் எவர் பி த பிக் நேம், நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். லிஸ்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய கம்பெனி ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனினால் ஒரு ஸ்டேஜ் வரையும் தான் அது க்ரோ ஆக முடியும். பியாண்ட் இது க்ரோ ஆகணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த கம்பெனி லிஸ்ட் ஆனால் தான் பயங்கரமான க்ரோத் பார்க்க முடியும். இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இது. ஓகேயா? இப்போ வந்து என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் மட்டும் போதாது. புரியுதுங்களா? ஓகே. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி என்ன ரிட்டர்ன், அந்த பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகுது, அட் வாட் ரேட் இட் இஸ் க்ரோயிங், அண்டு இந்த க்ரோத் வந்து நெக்ஸ்ட் 3-5 இயர்ஸ்க்கு என்ன க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டிஃபைன் ஒய் த ஸ்டாக் இஸ் மூவிங். ஓகே. இது வந்து ஃபுல் டைமாக அதில் இருக்கிற ஆளுக்கே தெரியாது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் கேஸ் சொல்கிறேன். இன்ஃபோசிஸ் நல்ல கம்பெனியா? ஆப்வியஸ்லி. டிசிஎஸ் நல்ல கம்பெனியா? ஹெச்டிஎஃப்சி நல்ல கம்பெனியா? ஏஷியன் பெயிண்ட்ஸ் நல்ல கம்பெனியா? ஓகேங்களா? இது எல்லாமே நல்ல கம்பெனி. இந்த 4 கம்பெனிலையும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதே வேல்யூ. சில இதெல்லாம் இன்னும் கம்மியாக இருக்குது. ஐ திங்க் ஹெச்டிஎஃப்சி வந்து 52 வீக்ஸோட லோ டச் பண்ணி 52 வீக்கில் 5 வருஷத்துலேயே 5 வருஷத்தோட இதுவே வரலை. இப்போ வந்து என்னென்னா இட்ஸ் அ குட் கம்பெனி, ஆனால் இப்போ வந்து க்ரோத் வந்து ஸ்டாக்னட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஓகேப்பா அதெல்லாம் நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னதுன்னா 1 வருஷம் ஏதோ போயிருக்கலாம்ப்பா, 2 வருஷம் போயிருக்கலாம், 5 வருஷம் வெயிட் பண்ணியும் அந்த காசு கூட வரலன்னா நான் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டிருக்கலாம், அங்கேயே போட்டிருக்கலாம், அல்லது வெறுமனே கேஷாகவே வச்சுருக்கலாம். கேஷாக வச்சுருந்தது கூட இன்றைக்கி இல்லை இப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உண்மை. ஓகேயா? இன்றைக்கி வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது, என்எஸ்சின்னு இருக்குது. ஸோ என்எஸ்சியில் வந்து ஒரு 3000-4000 கம்பெனி இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 7500 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு. இவ்வளோ கம்பெனி வந்து இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே. புரியுதுங்களா? அப்போ எந்த கம்பெனியை வாங்கணும் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஓகேயா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆர் கோயிங் டு த மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க வந்து ஓகே லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னதுன்னா அதாவது நான் சொன்னேன் இல்லையா 7500 கம்பெனிலேருந்து டாப் டு பாட்டம் 1லேருந்து 7500 வரிசைப்படுத்தி 100 கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் 80% ஆஃப் த மணியை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து லார்ஜ் கேப். ஓ சூப்பர். 101லேருந்து 250 அதில் 65% ஆஃப் த மணி அந்த ஸ்டாக்குக்குள்ளே இருந்ததுன்னா அது மிட் கேப். 251லேருந்து கீழே இருக்கக்கூடிய 7500 வரையும் மினிமம் 65% இருந்ததுன்னா
ஸ்மால் கேப். ஓகே. மல்டி கேப்னா இதில் 25, இதில் 25, 25, இன்னொரு 25 வந்து அந்த ஃபண்ட் மேனேஜருடைய டிஸ்கிரிப்ஷன். ஓகே. டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் வந்து யூ கேன் டேக் அ கால். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க, நான் இதுதான் பண்ண போகிறேன், திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ரிகுலேஷன் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, இன்டர்நேஷனல் போர்டு இருக்குது, புரியுதுங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இதுதான் நான் பாடம் நடத்துவேன், இதுக்கு இவ்வளோ ஃபீஸ், சிபிஎஸ்சினா இவ்வளோ ஃபீஸு, இன்டர்நேஷனல் போர்டுனா இவ்வளோ ஃபீஸ், புரியுதுங்க? அது கிளியராக சொல்லியாச்சு. நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. மெட்ரிகுலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும், அதோட சிபிஎஸ்சி கஷ்டம், அதோட இன்டர்நேஷ்னல் போர்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ எனக்கு எதை படிக்க முடியும் என்னங்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து நான் ஒரு மேஜராக சொன்னது, இது மாதிரி ஒரு 30-40 வகையான காம்பினேஷனில் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பர். புரியுதுங்களா? இப்போ 30-40 காம்பினேஷன் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது காமன் மேனுக்கு தெரியாது. பிகாஸ் இன்றைக்கி யார் ஒருத்தர் ஒரு ஜாபுக்கு போனோம் அப்படின்னதுன்னா ஆஃபீஸுக்குள்ளே நுழையிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. என்றைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோங்கிறது நம்ம கையில் இருக்கா? இல்லை. எந்த ஜாபாக இருந்தாலுமே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இட் இஸ் ஃபுல்லி ஆக்குபைட் பை த ஜாப். அப்படிங்கும்போது வேர் இஸ் த டைம் ஃபார் யூ டு அனலைஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் வந்து பெருசாக டைம் கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபண்டெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபண்டை வந்து நடத்துறது வந்து ஏஎம்சி, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு பேர். இந்த ஏஎம்சியில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னது வந்துன்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி எந்த ஸ்டாக்ஸை வாங்கணும், எந்த ஸ்டாக்ஸை விற்கணும், அதை வாங்கி விற்று அல்லது ஹோல்டு பண்ணி ஹீ இஸ் ஜென்ரேட்டிங் ரிட்டர்ன் ஃபார் த காமன் இன்வெஸ்டர். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதனால் இதில் பணத்தை போட்டால் யாருமே எடுத்துகிட்டு ஓடவே முடியாது. ஓகே. 100% யுவர் மணிக்கான கேரண்டி. ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இடம் வாங்குறாரு, சென்னையில் ஒரு இடத்துல இடம் வாங்கியிருக்காரு, விலையே ஏறலை. இப்போ நான் ஒரு ஷோக்கு போன போது ஒருத்தர் சொன்னார், திருவண்ணாமலையில் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக ரியல் எஸ்டேட்டு 2 to 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. நிறைய பேர் ஆந்திராலேருந்து வரவங்க ஒரு பையில் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இது வேணும்ன்ட்டு கேஷை கொண்டு கொட்டுறாங்க. அங்கே வந்து 2 to 3x இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து சென்னையில் நல்ல ஏரியா அப்படின்ட்டு ஒரு இடத்துல போட்டிருக்கீங்க, லாஸ்ட் 1 இயரில் ஏறவே இல்லை, அந்த ஏரியா உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஓகேங்களா? அங்கே வந்து பயங்கரமாக ஏறி போச்சு. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம வந்து ரியல் எஸ்டேட்டில் நம்ம மிஸ் பண்ணுறோம். எங்கே நம்ம நார்மலாக ரியல் எஸ்டேட்டில் வாங்குவோம்? ஒன்று நம்ம வசிக்கிற இடம், அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்டு, அல்லது நம்மளுடைய ரிலேட்டிவ், யாராவது ஒருத்தர் சொன்னது. ஸோ உங்களுடைய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு வெரி வெரி ஸ்மால் ஏரியா. தட் இஸ் நாட் த ஒன்லி ஏரியா வேர் ரியல் எஸ்டேட் இஸ் க்ரோயிங். ரியல் எஸ்டேட் அக்ராஸ் இந்தியா நிறைய பிளேஸில் க்ரோ ஆகுது. அதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும்போது இந்த ஃபண்ட் மேனேஜர் அவருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரிசர்ச் அசோசியேட் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு செக்டரையும் ட்ராக் பண்ணி அந்த கம்பெனிக்கு விசிட் பண்ணி இந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்ருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து தே ஆர் கிவிங் இன்ஃபர்மேஷன். அதை பேஸ் பண்ணி அவங்க வாங்குறாங்க, விற்கிறாங்க. இதை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஜென்ரேட்டிங் வெல்த். ஸோ நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது 10 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து என்ஏவின்னு சொல்லுவோம், நெட் அசெட் வேல்யூ. ஏன் வந்து அது வந்து 10 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கினா அது 1000 500 நமக்கு தெரியும். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சோ மெனி. ஒரு மியூச்சுவல் ஃபண்டுனா மினிமம் 50லேருந்து 200 ஸ்டாக்ஸ் வரைக்கும் அந்த ஃபண்டில் இருக்கும். அப்போ அந்த 200 ஸ்டாக்ஸுக்கும் வாட் இஸ் த காமன் டினாமினேட்டர் அப்படிங்கிறது தான் வந்து என்ஏவி. தட்ஸ் அ நெட் அசெட் வேல்யூ. இட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 rupees. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 10 ரூபாய்க்கு உள்ளது. இப்போ ஒரு ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டில் வந்து 4500 ஏறி 10 ரூபாய்க்கு வாங்கினது 4500 அப்படின்னா 450 மடங்கு லாஸ்ட்டு 30 இயர்ஸில் வந்துருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வீட்டிலனா எவ்வளோக்கு வாங்கினாங்க, எவ்வளோக்கு விற்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ஃபண்டையும் ஒரு வீடு மாதிரி வச்சுங்க. இது 10 ரூபாய்க்கு வந்தது இன்றைக்கி எவ்வளோ ரூபா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி இருந்து எல்லாமே இருக்கும். எவ்ரி திங் இஸ் ஹைலி டிரான்ஸ்பரண்ட். இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே எனக்கு வந்து எந்த ஸ்கீமை தேர்ந்தெடுக்கணும், அது மேலேயும் கீழேயும் வாலட்டிலிட்டி வந்து கம்மியாக எனக்கு வந்து அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னா யூ கோ ஃபார் அ லார்ஜ் கேப். ஸோ ஹேவ் டு காம்ப்ரமைஸ் த ரிட்டர்ன்.
ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப்பில் வந்து ரிட்டர்ன் வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் இருக்கும், பட் வந்து வாலட்டிலிட்டி கூட இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு நம்ம இது பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா தட் இஸ் ஒய் யூ நீட் அ ப்ரொஃபஷனல் இன்டர்மீடியட். சூப்பருங்களா? சூப்பர். ஆக்சுவலி இந்த இன்டர்பிரேஷனே ஒரு இன்சைட் கொடுத்துச்சு. ஏன்னா நான் ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் இந்த ஸ்மால் கேப்னா என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ரிஸ்க் அதிகமாக இருந்தால் ஸ்மால் கேப்பு, ரிஸ்க் கம்மியாக இருந்தால் மிட் கேப்பு, ரிஸ்கே இல்லைன்னா அது லார்ஜ் கேப்புன்னாரு. பட் அந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இப்போ நான் தான் சொன்னேன் லார்ஜ். இப்போ நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ல எல்லா மணியும் யூ ஹேவ் லாஸ்ட். ஓகே, புரியுதுங்களா? அது லார்ஜ் கேப், நீங்கள் மணியே பண்ணல. ஒரு சின்ன இப்போ நீங்கள் இது வந்ததுனால சொல்கிறேன். இப்போ வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி. கரெக்ட். தெர் இஸ் அ கம்பெனி கால்டு பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஐடி கம்பெனி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஐடியில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஓகே. இந்த கம்பெனி 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், இந்த 3லையும் 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க. 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் டிசிஎஸில் இந்த 1 lakh வில் பிகம் 3.5 to 4 lakhs. 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா இதில் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? எனி கெஸ்? சும்மா ஒரு நம்பர் த்ரோ சார். ஒரு இது மாதிரி ஒரு 10 மடங்கு. ஓகே. எவ்வளோ ரூபாய்? 1 லட்சங்கிறது ஒரு 10 லட்சம், 15 லட்சம், 52 லட்சம். அப்பா, புரியுதுங்களா? ஏன்னா சின்ன கம்பெனியில் தான் வந்து க்ரோத் வந்து ஜாஸ்தி. இன்றைக்கி நம்ம வந்து ஜொமேட்டோ வந்து இன்றைக்கி தெரியாத ஆள் யாராவது இருக்காங்களா? இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜொமேட்டோ தெரியுமா? தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ தான் ஏதோ வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக? ஜொமேட்டோவுடைய ஸ்டாக் நேம் பேர் எட்டர்னல்னு பேர். அதோடைய கம்பெனியுடைய வேல்யூவேஷன் இன்றைக்கி 3 லட்சம் கோடி. அளவு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி. அதாவது நார்மலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து நான் குழந்தை பிறந்திருக்கு, நான் என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஆகணும்னா ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அதில் ஐ வாண்ட் டு பர்சியூ அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் சம்படி. தட் வாஸ் த ஓல்டு சினரியோ. இன்றைக்கி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரி இஸ் நாட் எக்ஸிஸ்டட் டுடே. ஓகே. இட் இஸ் கோயிங் டு கம் இன் ஃப்யூச்சர். ஸோ இப்போ எட்டர்னல் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எட்டர்னல்ங்கிற ஒன்று வந்ததுனால எத்தனை பேருக்கு வந்து இன்றைக்கி ஜாபு கிடச்சிருக்கு. நாட் ஓன்லி ஃபுல் டைம் ஜாப். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா மார்னிங் வந்து 9 to 6, 6:30 வரையும் நான் ஒர்க் பண்ணேன்னா கூட வீட்டுக்கு 7 மணிக்கு போய் 7 மணிலேருந்து 11 மணி வரையும் நீங்கள் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி எடுத்துக்கலாம். அல்லது மார்னிங் கூட எழுந்து பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் முன்னாடி இருந்ததா? அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நாட் ஓன்லி தே ஆர் ப்ரொவைடிங் ஜாப் ஃபார் த எவ்ரி ஒன். முன்னாடினா ஜாப்னா ஏதாவது படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து டூ வீலர் ஓட்டுறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல். நீங்கள் படிச்சிருக்கணும்லாம் ஒன்றும் வேண்டாம், தமிழ் தெரிஞ்சால் போதும். ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும், அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா people are making 60,000-70,000. இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து 30,000 ரூபா தான் சம்பளம் கொடுத்தா தான் வேலை போவேன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் ஒன்றுமே படிக்காத இந்த ஜிக் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா தே ஆர் மேக்கிங் சம் 60,000-70,000. ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு ஜொமேட்டோ ஓட்டுற ஒருத்தர் மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாருங்கிற ஒரு போஸ்ட் வந்து பயங்கர வைரலாக போச்சு. நீங்கள் இதை கோட் பண்ணதுனால நம்மளோட பாட்காஸ்ட்லேருந்து வெளியில் போயிட்டு நான் இந்த ஒரு விஷயத்தை பேசிட்டு இது உள்ளார வரலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த ஜொமேட்டோ டெலிவரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு பார்வையும் வைக்கப்படுது. என்னென்னா, ஒரு ஸ்கில் இல்லாத அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் உருவாகிறாங்க. கரெக்ட். வெறும் டிரைவிங் பண்ணால் போதும் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வேலை வாய்ப்பை கொடுக்குது. இவ்வளோ பெரிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய நாட்டுக்கு இது ஒரு தேவை தான். ஆனால் எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாமல் ஜொமேட்டோ ஓட்டிடலாம், நம்ம ஸ்விக்கி ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு சமூகம் உருவாகிறது ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறையாக பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ நம்ம இதை 2 விதமாக பார்க்கலாம். ப்ளீஸ். ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஏற்றுக்கிறேன். இன்னொரு விஷயம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே நான் படிப்பேன் படிக்க மாட்டேன்னு அந்த குழந்தை வந்து சொல்கிறதில்ல. அதை நம்ம ஸ்கூலில் இது பண்ணுறோம், அவங்களுடைய அப்ரிங்கிங் இதெல்லாம் தான் வந்து ஒருத்தருக்கு படிப்பு வருது, ஒருத்தருக்கு படிப்பு வரல. இப்போ ஒருத்தர் படிப்பு வரக்கூடிய குழந்தை, அந்த பேரண்ட்ஸ் வந்து படிக்கலாம் வேண்டாப்பா, நீ ஸ்விக்கி ஓட்டினா போதும் அப்படின்ட்டு எந்த பேரண்ட்ஸும் வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ வராத ஒரு பர்சனுக்கு தான் அங்கே போகிறாங்க. இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம வந்து நாளுக்கு நாள் நம்மளுடைய சோம்பேறித்தனம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த சோம்பேறித்தனத்துக்கு வந்து என்ன
தீர்வு அப்படின்னு சொன்னதுன்னா இந்த மாதிரி அன்ஸ்கில்டு பீப்புள் தான் வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷனாகவே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு இதில் படித்தேன், மேபி இட் மே கம் இன் த ஃப்யூச்சர். அதாவது இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஈவன் சப்போஸ் ஹோட்டலுக்கு நான் போனேன்னா கூட மொபைலை வச்சுட்டு இப்படியே தான் சாப்பிட்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒன்று வந்து தே ஆர் வெரி பிஸி, தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் டைம். ஓகே, அப்படி கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் மேபி இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது ஜோக்காக இருக்கலாம், இதாக இருக்கலாம், நாளைக்கு வந்து தெர் வில் பி சம்படி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, புரியுதுங்களா? ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வெளியிலேருந்து போய் சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது இருக்காது. அப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. நான் நினச்சேன் சார் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் மட்டும் ஏதோ ஒன்று சாதமோ ஏதோ ஒன்று வச்சுன்னா அவங்க வந்து ஊட்டி விடுவாங்க. ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு என்னடா அது காமெடி மாதிரி இருக்கலாம். தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி. பிகாஸ் என்னென்னா எவ்ரிவேர் நம்மளுடைய இதை வந்து அவங்க சோம்பேறித்தனத்தை இது பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு வீட்டில் வந்து துணி துவைச்சிட்டு இருந்தோம், சில அயன் மட்டும் நம்ம வெளியில் கொடுப்போம். இன்றைக்கெலாம் வந்து நிறைய லாண்ட்ரிஸ்லாம் வந்துருச்சு. புரியுதுங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னதுன்னா ஒரு வாரம் வந்துட்டு ஒரு 30-40 துணி எடுத்துகிட்டு போவாங்க, திருப்பி 30-40 துணியை துவைச்சி அழகாக அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து மணி நிறைய இருக்குது, அதாவது இந்த சர்ப்ளஸ் மணி வந்து கண்ணாபின்னு இருக்கிறதுனால தே வேல்யூ மோர் டைம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னத்துக்காக நான் உட்காந்து துவைச்சி அயன் பண்ணி அதை எடுத்து வச்சு இதெல்லாம் இது இருக்குது. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்பெண்டிங். ஒரு துணிக்கு 25 ரூபாயோ 30 ரூபாயோ எனக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனம் வந்து ஜாஸ்தியாக இந்த அன்ஸ்கில்டு லேபர் வந்து அது வந்து ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் இன்சைட்ஸ் சார் ஒன்ஸ் அகெயின். அண்ட் இன்னொன்று நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நம்மளுடைய சோம்பேறித்தனம்ங்கிறது வந்து யாரோ ஒருத்தங்களுடைய ஒரு மூலதனமாக மாறுது. கண்டிப்பாக. கிரேட். ஸோ இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் எகெயின் நம்ம அந்த இடத்துக்கே வந்துடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நீங்கள் ஒரு அழகாக ஒரு ஓவர்வியூ கொடுத்தீங்க. நான் அதனுடைய அடுத்த கடம் பேசலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒருத்தங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நஷ்டமே இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது அதுலேயும் சில தவறான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், சில ஃபண்டுகளை சூஸ் பண்ண தெரியாமல் சூஸ் பண்ணிடுறது அப்படிங்கிற விஷயங்களும் நடக்குமா? ஓகே, இப்போ வந்து என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சார் நான் அந்த மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒன்று மாதம் எஸ்ஐபி மூலமாக கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், அல்லது நான் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு அந்த மணி வேணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஆனால் சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் என் ஃப்ரெண்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அவர் காமிச்சார் லாஸ்ட் 1 இயரில் 30% ஆமே, லாஸ்ட் 1 இயரில் 50% ஆமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸில் ரிட்டர்ன் கொடுத்து நெக்ஸ்ட் இயரில் ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய யூ ஆர் கம்மிங் வித் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் ஆனதுனால யூ டோன்ட் ஹேவ் த பேஷன்ஸ் டு ஹோல்டு. அப்போ தான் வந்து லாஸ் வருது. இந்த லாஸை வந்து அதாவது நோஷ்னல் லாஸை நீங்கள் பர்மனெண்ட் லாஸாக மாற்றுறது வந்து ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னா வென் யூ கிவ் டைம் அப்படின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஓகே, ஸோ அப்போது சரியான புரிதலோடு அணுகுனா அதில் நஷ்டங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் டைம் கொடுக்கணும். எந்த ஒரு இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குகிறோம், இடம் வாங்கிட்டு நாளைக்கே விற்கணும், 2 வருஷத்தில் விற்கணும்னா விற்க முடியும். முதல்ல விற்கிறதுங்கிறதே பாசிபிள் கிடையாது. அதில் நமக்கு மணி வருமா? ஓகே, இப்போ ஜனவரி மாதம் வந்து எல்லாம் பயங்கரமாக கோல்டு ஏறிடுச்சுன்னு 16,800 வாங்கினீங்கன்னா இன்றைக்கி 14,000 இருக்குது. அப்போ இங்கேயும் தானே லாஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 16,800 வாங்கினேன்ப்பா பயங்கரமாக போகணும்னு நினச்சாங்க, 14,000 தான் போகலன்ட்டு நீங்கள் விற்றீங்கன்னா லாஸ். இதே இதை வந்து ஓகேப்பா வாங்கினேன் எனக்கு இப்போ கிடையாது, ஒரு 2-3 இயர்ஸ் வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னதுன்னா தென் யூ வில் நாட் இன்கர் லாஸ். அப்போ வந்து என்னென்னா டைம் கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் டைம் கொடுத்தோம் அப்படின்னதா இருந்ததுன்னா அதான் அதாவது நிறைய இதையும் சொல்லுவாங்க, நிறைய விஷயத்துக்கு காலம் தான் மருந்து அப்படிம்பாங்க. ஆமாம், காலம் அறிந்து பயிற்சிங்கிற மாதிரி. இல்லை, காலம் அறிந்து ஒன்று. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அப்செட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பேட் திங்ஸ் நமக்கு ஒன்று வந்திருக்குன்னு வச்சுங்களேன், அது எப்படி ஓவர் கம் பண்ணுவோம்? டே அண்ட் கொஞ்ச நாளைக்கு அதே நினைப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறமா கிராஜுவலாக ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்லோலி நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ த டைம் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரேட். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போதுமா, அல்லது அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அடுத்து அவங்க ஈக்விட்டி நோக்கி போகணுமா, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார போகணுமாங்கிறத எது டிசைட் பண்ண? ஷோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
பியூட்டி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது போர்ட்ஃபோலியோங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஓகே, ஓகேங்களா? இப்போ வந்து நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து கிரிக்கெட் டீம் மாதிரி, டைரக்ட் ஈக்விட்டிங்கிறது டென்னிஸ். அதாவது இது கிரிக்கெட், அது வந்து டென்னிஸ். ஓகே, புரியுதுங்களா? இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் கிரிக்கெட்னு சொல்கிறேன். கிரிக்கெட்டில் வந்து 11 பேர் இருக்காங்க. விராட் கோலி டக் அடிக்கலாம், பும்ரா விக்கெட் எடுக்காமல் இருக்கலாம், ஸ்டில் இந்தியா கேன் வின். யாரோ ஒருத்தர் வந்து தே கேன் மேக் ஷூர் தட் இட்ஸ் அ டீம் கேம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ரோஜர் ஃபெடரர், ரஃபா நடால், இந்த மாதிரி ஜோகோவிச், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரவுண்டு ஜெயிக்கணும், அப்புறம் குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல். நடுவில் சின்னதாக கால் வலிக்குது, ஏதோ கொஞ்சம் இது என்னென்னா அவ்வளோதான், யூ ஆர் அவுட். ஓகே. ஸோ யூ ஹாவ் டு கன்சிஸ்டன்ட்லி வின்னிங் ஆல் த டைம். அது எத்தனை பேர்னால முடியும்? இன்னைக்கு வந்து இந்தியா மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரியில் ஏதோ இதில் வந்து டபுள்ஸில் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம சில டைட்டில்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கோமே ஒழிய சிங்கிளில் நம்ம எங்கே ஜெயிச்சிருக்கோம்? ஓகே. டென்னிஸில் எத்தனை மக்கள் இருக்காங்க, நம்மளால் ஜெயிக்க முடியல இல்லையா? ஓகே. ஸோ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து கலெக்ஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் 10 ரூபா என்ஏவிக்கு வாங்கினேன், இன்றைக்கி அதோடைய வேல்யூ 12 ரூபா. அதில் வந்து ஒரு 50 ஸ்டாக் இருக்குது, 60 ஸ்டாக் இருக்குது. சில ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்கும், சில ஸ்டாக்ஸ் கீழே போயிருக்காது. கரெக்டாக? அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், 12 ரூபாய்க்கு வாங்கினேன், ஐ டோன்ட் மைண்ட். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லெட் அஸ் அஸ்யூம் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக்குக்கு 20,000 ரூபா அலோகேட் பண்ணுறீங்க. ஸ்டாக்குடைய ப்ரைஸ் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, அலோகேஷன் டுவர்ட்ஸ் ஈச் ஸ்டாக் இஸ் 20,000. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா 3 ஸ்டாக் வந்து இந்த 20,000 ரூபாய்க்கு வாங்கினது 30,000 ஆயிடுச்சு. இன்னும் 2 வந்து 20,000 ரூபாய்க்கு உள்ளது 15,000 ஆயிடுச்சு. ஸோ 3 × 30 90, 2 × 15 30, 90 30 120. ஸோ இஃப் யூ லுக் அட் த ஓவரால் ஈக்விட்டி ரிட்டர்ன், 1 லட்சம் போட்டேன், 1,20,000 1 இயரில் கிரேட் ரிட்டர்ன். கரெக்டாக? ஆனால் இப்போ உங்களுக்கு மணி தேவை, ஒரு 20,000 ரூபா வேணும் அப்படின்னா எந்த ஸ்டாக் வைப்பீங்க? லாபத்தில் இருக்கிறது தான் வைப்பேன். லாபத்தில் உள்ளது தான் 95% ஆஃப் பீப்புள் வைப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள விற்றுட்டு நீங்கள் என்ன அதுக்கு ஒரு பேர் என்ன சொல்கிறீங்களா, ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகான பேர் சொல்கிறீங்க. அதுக்கு வேறு டேக்ஸ்லாம் வேறு இருக்குது, அது விடுங்க. அதே சமயத்தில் 2 ஸ்டாக்கு பர்ஃபார்ம் பண்ணலை, அதை என்ன பண்ணுறீங்கன்னா என்டர்டெயின் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து யூ ஆர் ரன்னிங் ஒன் ஆர்கனைசேஷன், புரியுதுங்களா? ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூ ஆர் அ ப்ராஃபிட் சென்டர், நீங்கள் வந்து எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க. நான் வந்து சொல்கிறேன், மிஸ்டர் ராஜ்வேல், நம்ம வந்து 5 பேர் தான் நம்ம டீமில் இருக்கலாம், ஆனால் இப்போ 7 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து யாரை எடுப்பீங்களோ ஐ வில் கிவ் இட் டு யுவர் டிஸ்கிரிஷன் பிகாஸ் யூ ஆர் அ ப்ராஃபிட் சென்டர். நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன். அப்படின்னா இந்த 7 பேரில் டாப் டு பாட்டம் இருக்காங்கன்னா யாரை எடுப்பீங்க? ஒர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர். ஸோ வென் இட் கம்ஸ் டு ரியல் லைஃப் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரை தள்ளுறோம். ஓகே. ஆனால் வென் இட் கம்ஸ் டு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவனை வச்சுட்டு டாப் பெர்ஃபார்மர் பண்ணுறோம். இது என்ன ஆகுதுன்னா திருப்பி ரிப்பீட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இதில் 5ல் 2 வின்னரை துரத்தியாச்சு. இப்போ வந்து 3ல் 2 லூசர் இருக்கான், திருப்பி இன்னும் 2 ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த 2 + 1ல் வந்து இன்னொரு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வருவாங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அனுமார் வால் மாதிரி லூசர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய இதில் வச்சுருப்பாங்க. நிறைய பேருடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா 50 ஸ்டாக் 100 ஸ்டாக். ஏன்னா இதெல்லாம் நான் வாங்கின காசு வரல. ஸோ நம்ம மைண்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னதுன்னா, நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்கினாலும் ஐ வில் நாட் இன்கர் லாஸ் அப்படிங்கிறத வந்து மைண்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக ஏற்றிட்டீங்க. அப்படியே கிடையாது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் யூ வின் சம், யூ லூஸ் சம். யூ கேன் நாட் வின் எவ்ரி திங். ஓவராலாக நம்ம என்னன்னு பார்க்கணும், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா, இட் இஸ் மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஸ்டாக்கில் வரும்போது அந்த மாதிரி பண்ணுறோம். இது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 வந்து இட் கோஸ் டு 30,000 அப்படின்னா என்னென்னா 1 இயரில் அந்த ஸ்டாக் வந்து 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்ட். அதே சமயத்தில் 20,000 வந்து 15,000 ஆயிருக்கு. விச் மீன்ஸ் என்னென்னா 25% வந்து கம்மியாயிருக்கு. இப்போ அதாவது 25% ஃபால் ஆன ஸ்டாக்கு திருப்பி பழைய நிலைமைக்கு வரணும்னா 33% ஏறணும், நாட் 25%.
ஓகேயா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்று ஏற்கனவே 50 ஏறி இருக்கு லாஸ்ட் இயரில், அவன் ஏற மாட்டான். இவன் 1 இயராக பர்ஃபார்ம் பண்ணல, இவன் 33% ஏறுவான். அப்படிங்கிறது என்ன லாஜிக்? சரி, இமீடியட்டாக ஃபோன் எடுத்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறவங்களெல்லாம் வெளியில் தள்ளணும்னு தோணுது. அந்த மாதிரியான ஒரு இல்லை, இதுதான் வந்து நடக்குது. ஸோ இப்போ என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட், புட் இட் இன் அ சிம்பிள் வே. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் எமோஷன். நீங்கள் வந்து ஒரு பணம் பண்ணுறீங்களா பண்ணலையாங்கிறத யார் டிட்டர்மின் பண்ணுறான்னா நீங்கள், உங்களுடைய எமோஷன். ஓகே, நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் மோர் எமோஷ்னல்னால் நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ண முடியாது. நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ணணும்னா எமோஷனலை தலையை சுற்றி எரியணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 98% ஆஃப் த ஹியூமன் பீயிங், எஸ்பெஷலி இந்தியன்ஸ், எஸ்பெஷலி தமிழன், ஆர் எமோஷனல். கிரேட். ஸோ இப்போது 2 கம்பேரிசன் கொடுத்தீங்க சார். ரொம்ப அதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பேரிசனாக கொடுத்தீங்க. ஒரு டீம் கேம் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு சோலோ பர்ஃபார்மர் அப்படிங்கிறது தான் வந்து ஈக்விட்டி. நீங்கள் ஸோ இப்போது இது வந்து டீம் கேம், இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, கரெக்ட். நீங்கள் வந்து அப்போ டெய்லி ட்ரேடிங்கை என்ன கேமாக சொல்லுவீங்க? டெய்லி ட்ரேடிங் வந்து இப்போ அதாவது ஐ எம் அ வெரி வெரி ஸ்மால் பர்சன் டு கமெண்ட் அபவுட் அ ட்ரேடிங். இப்போ வந்து ஜீரோதா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. நிக்கில் காமத்ங்கிறவர் வந்து இஸ் அ ஃபவுண்டர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரேடிங்கில் வந்து 1% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் லூசிங் மணின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நாட் மேக்கிங் மணின்னு சொல்லலை, ஓகே, நாட் லூசிங் மணி. அப்படின்னா அவர் வந்து ஒரு மணியும் பண்ணாமல் இருக்கலாம், நிறைய கூட பணம் பண்ணியிருக்கலாம். நாட் தட் வந்து 1% ஆஃப் த பீப்புள் ஆர் மேக்கிங் 15%, 100%லாம் சொல்லலை. ஓகே. இப்போ வந்து நிக்கில் காமத் சொல்கிறார் அப்படின்னதுன்னா, ஹீ இஸ் மேனேஜிங் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட். அதில் வந்து அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிஸ்க் அப்படிங்கிறார். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜீரோ சம் கேம். புரியுதுங்களா? ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒருத்தருடைய லாஸ் வந்து இன்னொருத்தருடைய கெயின். அதாவது என்னென்னா, வாட் இஸ் த நேச்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னதுன்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஃபியூ ஆஃப் யுவர் பெட்ஸ் வந்து வில் கோ ஆல்வேஸ் ரைட். புரியுதுங்களா? இது வந்து இது நேச்சருடைய இது. யாரும் இதெல்லாம் வந்து பிளான் எல்லாம் பண்ணலை, அதுதான் நேச்சர். அப்போ என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், நான் சும்மா பார்ட் டைமாக ஏதோ 2 அங்கே படிக்கிறேன் இங்கே படிக்கிறேன், இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னார், அதை வாங்குகிறேன். வாங்கினதில் பயங்கரமான லாபம் இருக்குது. நான் ஒரு பார்ட் டைம்லேயே இவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னா, நான் பைத்தியக்காரத்தனமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இந்த ஒரு கம்பெனிக்காக நான் உழைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று அந்த வேலையை விடணும், அல்லது நான் வந்து வெறும் 50,000 ரூபா போட்டேன், இந்த மணி இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக ஒரு ஷோவில் இந்த என்னுடைய இவங்க சொன்னாங்க, ஒரு பையன் வந்து என்னென்னா, நான் ஸ்டாக்கில் வந்து அது இதில் நடுவில் ஆஃபீஸ் டயத்தில் பார்த்துட்டு, அவர் ஏதோ சக்ஸஸ் பார்த்துட்டு, அவங்க அப்பா நீ இந்த வீட்டை விற்று அந்த பைசா கூட நான் வந்து உனக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், அதை கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, அவங்க வந்து இந்த ஏன் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு இனிஷியல் பீரியடில் வந்து சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னதுன்னா, மார்க்கெட்டுக்கு உங்களுடைய 5,000, 50,000, 1,00,000 மார்க்கெட்டுக்கு தேவை கிடையாது. மார்க்கெட் வாண்ட்ஸ் பிக்கர் மணி. ஓகே, உங்களுடைய பெரிய மணி வரணும். பெரிய மணி எப்போ நீங்கள் கொடுப்பீங்க? முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தோன்னா ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டு ஓடுறான்னு விரட்டி விட்டுரும் மார்க்கெட். திஸ் இஸ் ஹவ் த மார்க்கெட். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் இப்போ இந்த MLM ஆர் எனி இது வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க ஓடிடுறாங்களே, ஓடவே மாட்டாங்க. கரெக்டாக? கரெக்ட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து 1 or 2 years முன்னாடி வெள்ளூரில் வந்து நீங்கள் வந்து 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா மாதம் 8,000 ரூபா கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, நான் வந்து 1,00,000 ரூபா உங்கள்கிட்ட மணி வாங்குகிறேன், நான் எதுவுமே பண்ணலை, ஓகே, ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணல. அந்த 1,00,000 நெக்ஸ்ட் மந்த் 8,000 கொடுக்குறேன், அடுத்த மாதம் 8,000, அடுத்த மாதம் 8,000, அடுத்த மாதம் 8,000, 4 மாதம் வந்தோடனே என்னடா அது இவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எட்ரா இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா? நான் அதை ஒன்றுமே நான் பண்ணலை. அப்படிங்கும்போது உங்கள் மணியை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கே 1 yearக்கு நான் ஒன்றுமே பண்ணாமே நல்லா கொடுக்க முடியும். நீங்கள் அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் 5 லட்சம், இன்னொருத்தர் 10 லட்சம், இந்த மாதிரி மணி நிறைய வர நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன், இல்லை ஏதோ ஒன்று ட்ரேட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன். அப்போ மொத்தமாக ஒரு சைஸ் வருது இல்லையா, அவ்வளோ மணி வந்தவுடனே நான் வந்து ஓடி போயிடுவேன். ஓகே, அதை தான் வந்து சதுரங்க வேட்டை படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த ஹீரோ சொல்கிறது, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, ஏமாறுறவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாங்க, நான் கொடுத்தேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், அந்த மணி வந்து எஃப்டியில் தான் இருக்கணும், ஒரு 5 பைசா ஏறி இறங்கினாலும் என்னால் பொறுத்துக்க முடியாது. ஒன் செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நான் எப்படியாவது லைஃப்பில் முன்னுக்கு வந்துடணும், நான் போட்டோன்னா 1 இயரில் டபுள் ஆகணும், 2 இயர்ஸில் டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம். ஸோ ஒன்றா இந்த எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஓகே. 14-15% வந்து லாங்கர் பீரியடில் இது கொடுக்குது. 14%ல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் வந்து த மணி இஸ் காம்பவுண்டிங். ஓகே. நீங்கள் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1979 80 100 ஸ்டார்ட் ஆனது, 86 வரையும் போயிட்டு இன்றைக்கி 76 77 இருக்குது. இதோடைய காம்பவுண்டிங் ஃபார் த லாஸ்ட் 46 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14-15%. ஸோ லாங் டேர்மில் ஒரு 13-14% காம்பவுண்டிங்கிறது இட்ஸ் அ நோ பிரெய்னர். பட் இட் கம்ஸ் வித் த வாலட்டிலிட்டி. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க, அந்த விவேக் எல்லாத்துலேயும் சொல்லுவான், இது புரிஞ்சுக்காதவங்க பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பார்த்தோன்னா தே ஆர் மேக்கிங் மணி. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்க வந்து வி ஆர் கோயிங் டு மேக் லாட் ஆஃப் மணி. நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க உங்கள் பிஸ்னஸ்க்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கலாம். இதனால் பைசா பிரயோஜனம் கிடையாது. நான் க்ரோ ஆகிறதோ என்னுடைய கிளைண்ட்டு க்ரோ ஆகிறதோ நோபடி கேன் ஸ்டாப். சூப்பர். ஸோ எவ்வளோ ஃபண்ட்ஸ் நீங்கள் இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாமா? தாராளமாக. ஸோ இப்போ நான் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 crores. ஓகே. 650 கோடி. இட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஒரு 5000 கிளைண்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த 5000 கிளைண்ட்ஸில் 125 கிளைண்ட்ஸ் வந்து குரோர்பதி. எல்லாருமே வந்து வரும்போதே குரோர்பதியா? 125ல் ஒரு 10-15 பேர் வந்து கொஞ்ச நாள்லேயே அவங்களாவே அந்த ஒரு குரோர் வந்து போட்டிருக்கலாம். பட் மோர் தென் 100 பீப்புள் வந்து அவங்க ஒரு 10,000 20,000 அல்லது ஒரு 10 லட்சம் 5 லட்சம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து குரோர்பதி ஆனாங்க. எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே மினிமம் வந்து ஒரு 1000 குரோர்பதியாவது சூப்பர் கொண்டு வரணும். இது வந்து பாசிபிள். ஒன்லி திங் வந்து என்னென்னா அவங்க டைம் கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னோட ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு வந்து தே அண்டர்ஸ்டாண்ட், ஓகே திஸ் இஸ் ஓ மார்க்கெட் ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பத்மநாபன் அஸ் அ இண்டிவிஜுவல் ஐ ஃபாலோ சர்டன் திங்ஸ். அதில் வந்து ஐ எம் அ சக்ஸஸ்ஃபுல் அஸ் அன் இன்வெஸ்டர். நான் என்ன பண்ணேன்னா, ஐ எம் கிரியேட்டிங் த க்ளோன் ஆஃப் பத்மநாபன். ஆனால் அது அப்படியே வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ ராஜவேலோட க்ளோனை எக்ஸாக்டாக ராஜவேல் பண்ண முடியும். பட் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ. ஸோ 1000 crorepadiங்கிறது வந்து ஒரு இம்மிடியேட் டார்கெட். ப்ராபப்ளி இஃப் காட்ஸ் வில்லிங் இட் கேன் கோ டு 10,000 ஆல்சோ. சூப்பர். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நபர், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு தங்க நகை சீட்டு போடுறது, இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் சீட்டு பிடிக்கிறவங்ககிட்ட பணம் போடுறது, அல்லது உண்டியலில் போடுறது, இல்லை எஃப்டியில் போடுறது, ஆர்டியில் போடுறது, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். நான் இப்போது உங்களோட ஏதோ ஒரு பேச்சையோ ஒரு ரீல் வீடியோ அல்லது இந்த நேர்காணலையோ பார்க்கும்போது என் மனசுக்குள்ளார மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின ஒரு பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் வருதுன்னா, ஓகே, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, நான் எங்கே போகணும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு. நான் இப்போது போஸ்ட் ஆஃபீஸ்னால் நான் இஃப் ஐ வாண்ட் டு ஓப்பன் ஒரு செல்வ மகள் திட்டம்னா போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், பேங்க்னா போகணும்னு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுக்கு நான் எங்கே போகணும்? ஓகே, இன்றைக்கி தான் வந்து எதை வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்டில். ஒன்று வந்து பார்த்தோன்னா, இப்போ என்னோட இதை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கூகுளில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நியர் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உடைய நம்பர் இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஹேவ் த ஆஃபீஸ். ஆர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து தே வில் ஆல்சோ கம் டு யுவர் பிளேஸ் ஆல்சோ. அப்போ வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட் சொல்லணும், நான் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், ஒரு செக் காப்பி, உங்களுடைய ஒரு கலர் ஃபோட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர்னு அது பண்ணுவாங்க. அது வந்து உடனேயே வித்தின் 2 hours பண்ணிடலாம். ஒன்ஸ் அது வந்தது அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் வந்து யூ கேன் டூ இட் மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ வந்து என்னென்னா இது வந்து ஒன்று. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு நான் வந்து ஒரு இன்டர்மீடியரி சூஸ் பண்ணணும், நானே பண்ணிக்கிறேன், இன்றைக்கி வந்து ஸோ மெனி ஆப்ஸ் ஆர் தேர், அந்த ஆப்பில் நான் வந்து போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னதுன்னா த ஆப் கேன் கிவ் யூ ஒன்லி த கன்வீனியன்ஸ். புரியுதுங்களா? கன்வீனியன்ஸ் அலோன் இஸ் நாட் இது. எந்த ஃபண்டை வாங்கணும், அந்த ஃபண்டை எவ்வளோ நாள் வச்சுக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வேணும். அதுக்கு வந்து யூ நீட் அ ஹேண்ட் ஹோல்டிங். ஓகே, அது வந்து மஸ்ட்டு. பட் சில பேர் வந்து என்னென்னா அதை வந்து இப்போ நான் இது மாதிரி பேசினேன் அப்படின்னா ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவான், நீங்கள் இவருக்கு வந்து இவர்கிட்டருந்து பண்ணால் தான் இவருக்கு லாபம். இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா, இது வந்து இட்ஸ் நாட் அரகன் ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணுறதுனால அந்த பர்சன் என்கிட்ட வந்தாலோ வராட்டியோ ஐ எம் நாட் கோயிங் டு ஃபாலோ இது. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து யாரோ ஒருத்தரை
டிபெண்ட் பண்ணி இல்லை. பட் ஐ எம் ஹங்க்ரி ஃபார் பிஸ்னஸ், ஐ எம் நாட் டெஸ்பரேட் ஃபார் பிஸ்னஸ். 2 விஷயம் இருக்குது. எப்படியாவது யாராவது ஒருத்தர் வருவார்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரையும் திஸ் இஸ் வாட் மை ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்ததுன்னா நான் இது பண்ணுவேன். அந்த சிங்கம் படத்தில் வந்து நான் வந்து கொலப்பசியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸில் வந்து நான் கொலப்பசியில் இருக்கேன். ஆனால் கண்டதையெல்லாம் நான் திங்க மாட்டேன். ஓகே, எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் சாப்பிடுவேன். ஓகே, அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருக்கும். ஸோ பீப்புள் ஹூ அப்ரிஷியேட், நான் வந்து உங்களுக்கு வந்து ஐ கேன் மேக் சம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா வரலாம். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, ஒரு இன்வெஸ்டர் ட்ரைங் டு ஃபைண்ட் ஒரு குட் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். ஓகே, அந்த இடத்துல ஒரு கேள்வியும் வருது, அதையும் சேர்த்து கேட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டர், நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூகுள் பண்ணுறேன், நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்னுடைய தேவைக்கான ஒரு விஷயத்தை தான் எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நான் எப்படி உறுதிப்படுத்திக்கிறேன்? சார், இன்றைக்கி வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நிறைய பீப்புளை ஆன் அ டே டு டே பேசிஸ் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ நம்மளால் ஓரளவுக்கு இப்போ நான் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்து பேசுகிறாரா, அவருக்கு சப்ஜெக்ட் ஸ்டஃப் இருக்காங்கிறத நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க முடியாது? ஏன் முடியும், ஓரளவு முடியும். ஓரளவு. ஆர் இன்றைக்கி வந்து என்னென்னா, ஈவன் எந்த ஒரு சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி யூ கேன் ஆல்சோ கூகுள் என்னென்ன கொஷின்லாம் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அதே கொடுத்துருவோம். அந்த கொஷின்லாம் நீங்கள் கேளுங்க. அவங்க வந்து கோபப்படாமல் அல்லது அதை வந்து எப்படி பதில் சொல்கிறாங்கனாலே யூ கேன் ஈஸிலி ஃபில்டர் அவுட். நம்பர் 1. சார், இதெல்லாம் பண்ணியும் நான் வந்து ஒரு தப்பான ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னதுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ யூ ட்ராவல் வித் தம் ஃபார் த 1 year. ஸோ 1 yearல நீங்கள் வந்து இஃப் த பர்சன் இஸ் நாட் ஆடிங் எனி வேல்யூன்னா நீங்கள் வந்து யூ கேன் மூவ் டு த அனதர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். ஓகே. ஸோ இங்கே வந்து என்னென்னா, அதாவது இன்சூரன்ஸுங்கிறது வந்து கான்ட்ராக்ட். அதில் வந்து நம்ம போய் மாட்டினோன்னா 20 வருஷம் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட். ஓகே, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்களும் நானும், நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நீங்கள் வந்து இன்வெஸ்டர்னா, டுடே வி லைக் ஈச் அதர் கம்பெனி ஆர் ரெண்டு பேரும் பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம ட்ராவல் பண்ணுறோம். 1 year 2 years டவுன் த லைனில் somehow you don't like me or my approach, ஏதோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ ஹாவ் எவ்ரி ரைட் டு லீவ். அப்போ நான் வந்து ஒரு கிளையண்ட்டை நான் அக்வயர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கிளையண்ட்டை வந்து நான் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னதுன்னா அந்த கிளையண்ட் என்னை விட்டு போவாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளையண்ட்டை வந்து ஒழுங்காக கவனிக்காமல் நான் இருப்பேனா? புரியுது. சான்சஸ் ரொம்ப கம்மி. அட் டைம்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஸோ நோபடி இஸ் பர்ஃபெக்ட். பட் அட் டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா அது மாதிரி இருக்கலாம். பட் மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு நெகேட் எனி இன்வெஸ்டர். ஓகே, ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளார வரணும்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்குறதுங்கிறது ஸ்டெப் நம்பர் 1. ஆர் நாமளே அதை தேடலாம். அதுக்குள்ளார போகிறோம், போயிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்கான அந்த கேஒய்சி ஃபார்மை ஃபில் பண்ணுறோம். நமக்கு ஒரு பேன் கார்டு இருக்கணும், அது ஒரு அத்தியாவசியமான தேவை. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம விருப்பப்படக்கூடிய ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கில் வந்து நான் வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னங்கிறது ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய ரேட்டை வந்து பிட் பண்ணுறேன். அந்த ரேட்டுக்கு கூட போச்சுன்னா நான் ஐ கேன் சேஞ்ச் த வேல்யூ, இல்லை கம்மியாக வந்துச்சுன்னா நான் மாற்றலாம், அல்லது நான் அந்த விலைக்கு எனக்கு ஆர்டர் அலோகேட் ஆகலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கா? இல்லை, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை என்ன, முன்னாடி என்ன சொன்னேன்னா, ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலி ட்ரேடட் பிட்வீன் 9:15 to 3:30 இந்த மார்க்கெட். அப்போ வந்து இன் அ டே வந்து த ப்ரைஸ் கேன் கீப் மூவிங் ஹியர் அண்ட் தேர். அங்கே வந்து நீங்கள் ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச விலையில் நீங்கள் வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் வாங்க முடியாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஏற்கனவே வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அதோடைய வேல்யூ என்னங்கிறது வந்து நைட்டு 9 o'clock தான் அந்த என்ஏவியே டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, 3 o'clock நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸோ ரிடம்ஷனோ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பண்ணணுன்னா 3 o'clock நீங்கள் பண்ணணும். ஸோ வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட், நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு எக்ஸாக்டாக வாங்க போகிறீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு எக்ஸாக்டாக விற்க போகிறீங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா 3 o'clock நீங்கள் பண்ணணும். 3 to 3:30 ஜென்ரலி மார்க்கெட் பெருசாக சேஞ்ச் ஆகாது. சம்டைம்ஸ் 3 o'clock வரையும் மார்க்கெட் வந்து அப்படியே பாசிட்டிவாகவே இருக்குது. நீங்கள் வந்து 2:30 2:40 அப்ரூவ் பண்ணிட்டீங்க. திடீர்னு 3 மணிக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ½ an hour மார்க்கெட் வந்து இதாகும். என்னடா அது, நான் வந்து பாசிட்டிவில் போட்டேனே இன்றைக்கி நெகட்டிவ்லனா, இந்த மாதிரியான சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு தெரியாது, எத்தனை ரூபாய்க்கு விற்கிறீங்கிறதும் தெரியாது. மோர் ஆர் லெஸ் வந்து ஒரு 0.5% 1% இந்த ரேஞ்சில்னு வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். வழியே
நோபடி நோஸ் எக்ஸாக்ட்லி இந்த ப்ரைஸுங்கிறது வாங்க முடியும். ஓகே. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்னன்னா எஸ்ஐபியில் தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு. பட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. அதை பற்றின ஒரு பெரிய புரிதலோ அல்லது அதை பற்றின ஒரு டிஸ்கஷனோ இல்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது எஸ்ஐபிக்காகவே உருவாக்கப்பட்டதா அல்லது அதில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்னென்னா வாட் இஸ் எஸ்ஐபி? எஸ்ஐபி இஸ் நத்திங் பட் ஆர்டி. ஓகே, புரியுதுங்களா? நமக்கு வந்து காலங்காலமாக வந்து ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்னு ஒரு விஷயம் தெரியும். ரெக்கரிங் டெபாசிட்டில் என்னென்னா அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் ஆர்டி யூ நோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட். 6%, 7%, 8%ங்கிறது முன்னாடியே தெரியும். எவ்ரி மந்த் நீங்கள் போடும்போது அந்த பர்சன்டேஜ் தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஆர்டியை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐபி இஸ் நாட் அ காப்பிரைட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு. ஆனால் அதை பாப்புலரைஸ் பண்ணது மியூச்சுவல் ஃபண்டு. ஓகே. இப்போ நடுவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எஸ்ஐபின்னா எல்லாரும் விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்சூரன்ஸ் பாலிசியில் சார் இது தான் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ அதே மாதிரி கோல்டில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோன்னா எஸ்ஐபி அஸ் அ தீம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நீங்கள் ஒரு பேப்பர் இருக்குது, அதை வந்து நம்ம அதோடைய காப்பி எடுக்கணும் அப்படின்னா தட்ஸ் கால்டு ஃபோட்டோ காப்பின்னு பேர். கரெக்டாக? இன்றைக்கி ஃபோட்டோ காப்பின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 4 ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வான்னா தெரியாது, ஒழிப்பாங்க. 4 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா. அப்போ வந்து என்னென்னா ஃபோட்டோ காப்பியரை வந்து ஃபஸ்ட்டு பண்ண கம்பெனி வந்து ஜெராக்ஸ். அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபோட்டோ காப்பி சினானிமஸ் ஆகிடுச்சு ஜெராக்ஸ்னு. இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல ஒரு தொட்டியை பார்த்தாலும் சின்டெக்ஸ் தொட்டி. கரெக்டாக? கரெக்ட். எல்லாமே சின்டெக்ஸ் தொட்டி கிடையாது. கரெக்ட். ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து சின்டெக்ஸ் தொட்டி. அதே மாதிரி நூடுல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேகின்றுவாங்க. அது டாப் ராமனாக இருக்கலாம், இன்னும் நிறைய கம்பெனியோடது இருக்கும். நூடுல்ஸ்னால் மேகி. புரியுதுங்களா? அந்த மாதிரி எஸ்ஐபிங்கிறது இட் இஸ் ஸோ சினானிமஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ வந்து என்னென்னா வெதர் இட் இஸ் அ மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, கோல்டு எதாக இருந்தாலும் தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு இன்வெஸ்ட். ஒன்று வந்து என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நகை என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு லட்சம் இருக்குது, 2 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, அதை கொண்டு போய் ஒரு நகை வாங்க போகிறேன். தட்ஸ் கால்டு லம்சம். புரியுதுங்களா? அதே சமயத்தில் என்னால் 1 லட்சம் 2 லட்சம்லாம் எனக்கு கிடையாதுப்பா, நான் என்னால் மாதம் ஒரு 500 சேர்க்க முடியும், 1000 சேர்க்க முடியும்னா அதை வந்து என்ன சொல்கிறீங்க, நகைச்சீட்டு சேர்க்குறேங்கிறீங்க. அதுதான் வந்து எஸ்ஐபி. புரியுதுங்களா? ஸோ இங்கே எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து உங்களால் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், என்னால் ஒரு 500, 1000, 2000 என்னால் சேர்க்க முடியும் அப்படின்னதுன்னா அந்த 1000, 2000 ருபீஸ் நீங்கள் அதுக்கு அலோகேட் பண்ணுறீங்க இல்லையா, அது அந்த முறை பேர் எஸ்ஐபி. அதை தவிர சார் 1000, 2000 போடுறேன், அதை தவிர என்கிட்ட ஒரு 5000 இருக்குது, ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து தட் இஸ் ஒன் டைம் ஆக்டிவிட்டி. அது பேர் லம்சம். ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்னென்னா இட் ஷுட் பி a காம்பினேஷன் ஆஃப் போத். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் யூ கேன் ஜென்ரேட் மோர் வெல்த். சூப்பர். இப்போ நான் ஒரு எஸ்ஐபி போடுறேன், நான் வந்து மாதம் 1000 ரூபாய் இப்போ இதான் என்னால் கட்ட முடியுங்கிற ஒரு இடத்துல இருக்குது, நான் 1000 ரூபாய் கட்ட ஆரம்பிக்கிறேன். நான் அந்த ப்ராசஸில் எனக்கு என்ன ஒரு விஷயம் பழகிடுது அப்படின்னா 1000 ரூபாய் கட்டினா போதும். ஸோ அதற்கு பிறகு என்னுடைய மாத வருமானம் கூடுது, என்னுடைய சேவிங்ஸ்க்கான ஒரு பொட்டன்ஷியல் கூடுனதுனாலும் இந்த ஒரு ஆட்டிடியூட் நிறைய பேர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு எஸ்ஐபினா போட்டோன்னா அதோட வேல்யூவை ஏற்ற வேண்டியதில்லை, அதே வேல்யூலேயே அப்படியே கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு ரைட்டான ஆட்டிடியூடா? இல்லை, அதுதான். இப்போ வந்து என்னென்னா அதனால தான் வென் யூ ஆர் கைடட் த்ரூ எ ப்ரொஃபஷனல். ஓகே. இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னு வச்சுக்கோங்க, சார் நான் வந்து எஸ்ஐபி போடணும், எவ்வளோ ரூபா போடணும், 2000 ரூபா போடணும், எதுக்காக போடணும்? இல்லை சார் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் சொன்னாங்க அதனால நான் போடணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கோல் வந்து மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அது வந்து ரிட்டையர்மெண்ட். ஓகே. நீங்கள் மனுஷனாக பிறந்தீங்கன்னா கல்யாணம் ஆகலாம், ஆகாமல் போகலாம், குழந்தை இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. ஸோ எனி இண்டிவிஜுவல் ஒன் கோல் இஸ் மஸ்ட், தட்ஸ் அ ரிட்டையர்மெண்ட் கோல். அப்போ நான் என்ன சொல்கிறேன் சார், நான் ஒரு பேச்சுலர் சார், இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை, ஒரு 2000 ரூபானா ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அதை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸோ 1 இயர், ஏன்னா ஒன் இயருக்கு மினிமம் ஒரு தடவை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். சார் நீங்கள் 2000 ருபீஸ் எஸ்ஐபி போட்டிங்க, 24,000 ரூபா 1 இயரில் போட்டிங்க, அது இன்றைக்கி 27,000 30,000 வந்திருக்கு. ஸோ இப்போ சேலரி இருந்ததுன்னா ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லும்போது என்ன ஆகணும், ஓ இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் மோர். இப்போ என்கிட்ட வந்து 2000-5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண எஸ்ஐபியில் இன்றைக்கி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே. பட் என்னென்னா நார்மலி வி ட்ரை டு
டை அப் வித் தேர் லாங் டேர்ம் கோல்ஸ். இது வந்து உங்கள் பையனுடைய எஜுகேஷனுக்கு, இது பொண்ணுடைய கல்யாணத்துக்கு, அல்லது ஒரு வீட்டுக்கு, அல்லது ஒரு இஎம்ஐ வந்து ஒரு காருக்கான இஎம்ஐக்கு இது. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா உங்களுடைய மைண்டில் அந்த கோல் தான் ஞாபகம் இருக்கும். அப்போ கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆனால் கூட யூ வில் நாட் மைண்ட். ஓகே. ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஒரு லாங் கான்வர்சேஷனுடைய ஒரு லாஸ்ட் சில செக்மெண்ட்ஸ்குள்ளார நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ லாஸ்ட் சில செக்மெண்ட்ஸ் அதில் ஒன்று வந்து என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க தங்களை முன்னிலைப்படுத்துறதை விட ஒரு பெற்றோர்கள் ஆகிட்டாங்கனாலே குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி தான் பலருடைய வாழ்க்கை, அவங்களுடைய தேவைகளை சுருக்கிக்கிறதா இருக்கட்டும், அல்லது கனவுகளை சுருக்கிக்கிறதா இருக்கட்டும், நாம் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்களை நம்மளுடைய குழந்தைகளை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகம் தான் இந்திய சமூகம்னு சொல்லலாம். ஸோ அப்போது இந்த கேள்வி என்ன வருதுன்னா, ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சில வீடுகளில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. என்னன்னா, சின்னதாக ஒரு பைசா வச்சு கொடுத்தாங்கன்னா கூட அந்த குழந்தை பேரில் ஒரு அக்கௌண்ட் திறந்து போடுறது அப்படிங்கிறத சில குடும்பங்கள் செய்கிறாங்க. சில குடும்பங்களில் கன்வென்ஷனலி ஒரு உண்டியல் பழக்கத்தை கொடுத்து போட வைப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்து எப்போ எஸ்ஐபி போடலாம் சார்? ஒரு குழந்தை பேரில் ஒரு எஸ்ஐபி கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு குழந்தைக்காக ஒரு எஸ்ஐபி கிரியேட் பண்ணணும்னா எப்போ கிரியேட் பண்ணலாம்? அண்ட் ஒரு குழந்தைக்கு உண்மையாகவே ஒரு அப்பா எஸ்ஐபி கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசெட் ஆடப் பண்ணுமா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எப்போ நீங்கள் வந்து குழந்தைக்கு இது பண்ணால் என்றைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் கிடைக்கிது. ஓகே. குழந்தை பிறந்த உடனே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நாளில் கிடைச்சிடும் அந்த குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு. அன்றைக்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று. ஸோ இது எப்படி இருக்குன்னா, குழந்தை ரெப்ரசன்டட் பை ஃபாதர் ஆர் மதர் நேம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தையுடைய பேரில் பண்ணும்போது இப்போ பிறந்த குழந்தைக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. 10 வருஷம் 10 வயசு 12 வயசு கழிச்சு குழந்தைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து விவரம் தெரியும். அப்போ அந்த குழந்தை வந்து என்ன பார்க்குதுன்னா, அப்பா வந்து 2000 அதை போட்டுட்ருக்காரு, நடுவில் யாரோ கொடுத்த என்னுடைய பர்த்டே கொடுத்தது இதெல்லாம் போட்டிருக்காரு. ஓ, நான் வந்து இப்போ தான் எனக்கு 5வது தான் நான் படிக்கிறேன், 6வது தான் படிக்கிறேன், என் பேரில் 1 லட்ச ரூபாய் இருக்கா, என் பேரில் 2 லட்ச ரூபாய் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு உன்னதமான ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்தைக்கு. ஓகே. அப்போ வந்து என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், யூ ஆர் இன்கல்கேட்டிங் த ஹேபிட் ஆஃப் சேவிங்ஸ் அட் த ஏர்லி ஸ்டேஜ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, நாளைக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ஏதோ மணி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, 100 ரூபா கொடுத்தா 50 ரூபா செலவு பண்ணுவோம், 50 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் க்ரோயிங், நம்ம பேரில் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து அந்த குழந்தை வந்து பார்க்குது. இப்போ வந்து என்ன ஆகுனா, இந்த மாதிரி இருக்கும்போது 18 வயசு இது மாதிரி ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை வந்து நாளைக்கு வேலைக்கு போகுது, அந்த மாதிரி பண்ணும்போது அதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நாளைக்கு எத்தனை வீடு எத்தனை இடம் கொடுத்தாலும் எவ்வளோ தூரம் அதை வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ஒரு ஹேபிட்டை இப்போலேருந்தே நீங்கள் பழக்கினீங்க அப்படின்னதுன்னா அது வந்து பண்ண முடியும். இன்னொன்று நீங்கள் கேட்டிங்க, எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, என்னுடைய பையனுடைய 7வது வயசு அதுலேருந்து ஐ ஸ்டார்டட் புட்டிங் எஸ்ஐபி. புரியுதுங்களா? நவ் இஸ் கோயிங் டு பி 19 நெக்ஸ்ட் மந்த். ஸோ 7வது வயசுலேருந்து லாஸ்ட்டு 12 இயர்ஸாக நான் போட்டுட்ருக்கேன். புரியுதுங்களா? நான் வந்து எப்படி போடுவேன்னா, அதாவது மணி நிறைய அவன் பேரில் போடுவேன். அதை தவிர வந்து அப்பப்போ ஏதாவது வந்து என்னென்னா, இன்றைக்கி அவன் பேரில் மட்டும் 2 கோடி ரூபாய் இருக்குது. ஓகே. புரியுதுங்களா? இப்போ தான் அவன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். ஸோ காலேஜ் படிக்கிறதுக்கு என்ன செலவு வேணாலும் இந்த 2 கோடியில் எடுத்துக்கலாம். நாளைக்கு வேலைக்கே போகலைன்னாலும் இதை வச்சே நாளைக்கே கூட ரிட்டையர் ஆகலாம். இஸ் நாட் கோயிங் டு ரிட்டையர், இஸ் கோயிங் டு மேக் மச் ஹையர். பட் பாயிண்ட் வந்து என்னென்னா, இது எல்லாமே இட் ஸ்டார்டட் வித் அ ஸ்மால். ஸோ நிறைய தடவை வந்து என்ன பண்ணுறோன்னா, சின்ன விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன விஷயங்கும்போது அதை நம்ம வந்து அதை ரொம்ப இக்னோர் பண்ணுறோம். என்னப்பா 1000 ரூபாயெல்லாம் போட்டு என்னப்பா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் ஓஷன் லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் த மைட்டி ஓஷன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான ஒரு விஷயந்தான் நாளைக்கு வந்து ஒரு பூதாகரமாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்தை கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை வந்து நாளைக்கு வேலைக்கு சேர்ந்த உடனே சேர்க்கணுங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அப்படி இல்லைன்னா, நான் வந்து 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு எங்கள் அப்பா கொடுக்கணும், எதுக்கு அம்மா கொடுக்கணும், நான் என் காசு நான் தான் செலவழிப்பேன் அப்படின்ட்டு அங்கே தான் புத்தி போகும். ஸோ இனவே நீங்கள் வந்து ஒரு குழந்தையிலேருந்தே இது பண்ணுறதுனால யூ ஆர் கிரியேட்டிங்க ஒரு நல்ல குட் ஹியூமன் பீயிங்கை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு கூட நான் சொல்ல முடியும். சூப்பர். ஸோ குழந்தை பிறந்த அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்த அன்னையிலேருந்தே எஸ்ஐபி ஆரம்பிங்கிறீங்க. தாராளமாக. சூப்பர் சார். இப்போ நான் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் உண்மை பொய் அப்படின்னு நீங்கள் அதை கிளாஸிஃபை பண்ணலாம். சில விஷயங்கள் உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் இருந்ததுனால அதை நீங்கள் சொல்லலாம். ஓகே. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கேம்பிளிங்? நோ, கேம்பிளிங் கிடையாது. அதாவது என்னென்னா, ஓகே, இப்போ எப்படி என்னதுன்னா, இப்போ கிரிக்கெட் வந்து கேம்பிளிங்கா அப்படின்னா
முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இந்தியா ஜெயிக்குதுன்னீங்க, நீங்கள் பாகிஸ்தான் ஜெயிக்குது அப்படிம்போம். நம்ம 2 பேரும் பெட் கட்டிகிட்டு இருப்போம். ஸோ நம்ம கையிலே கிடையாது. யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஜெயிச்ச உடனே நானோ நீங்களோ அதில் ஜெயிப்போம். இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, யார் விளையாடுறாங்களோ அவங்களே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ நீ வந்து சரியாக விளையாடாத, நான் பைசா கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஸோ கிரிக்கெட் இஸ் நாட் கேம்பிளிங், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் கேம்பிளிங். ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங்காக இருந்ததுன்னா எப்படி அக்ராஸ் த வேர்ல்டு அதை வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங் கிடையாது. ஆனால் அதில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தே கேன் டூ கேம்பிள். ஓகே, கிரேட். ரியல் எஸ்டேட் இஸ் சேஃபஸ்ட்? நோ. ஏன் ரியல் எஸ்டேட் சேஃபஸ்ட் அப்படி இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் நினச்ச போது விற்க முடியாது. ரியல் எஸ்டேட்டில் 2 திங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டை விற்கிறீங்களா, இன்னொருத்தர் வாங்குறாங்களா. ஓகே, நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா ₹100 இன்றைக்கி மார்க்கெட் ரேட்னா 80-70 குறைஞ்சி உங்களுக்கு கிடைக்காது. வாங்குறாங்க அப்படின்னதுன்னா ₹100 கிடைக்கும். ஆனால் ஒருத்தர் வாங்கும்போது நீங்கள் விற்கிற நிலைமையில இல்லை. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ₹100 உங்களுக்கு பத்தாது, ₹120 வேணும்பீங்க. அதனால நீங்கள் வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்க முடியாது. அதனால நீங்கள் எப்போதுமே விற்கிறவங்களாக தான் இருப்பீங்க. விற்கும்போது லிக்விடிட்டி இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. சேஃப்ங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, கோல்டு நெவர் லூசஸ் மணி. இது வந்து அதாவது என்னென்னா, இட் டிபெண்ட்ஸ். கோல்டு நெவர் லூசஸ் மணிங்கிறது வந்து கிடையாது. எந்த காலகட்டத்தில் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2022 to 24 கோல்டு மூவே ஆகலை. ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த ரேலி வந்தது. சப்போஸ் ஒருத்தர் 22 வாங்கி 24 வந்து விற்கக்கூடிய சூழ்நிலைன்னா கோல்டு இஸ் ஆல்சோ குட் பி லைக் ஸ்டாக் மாதிரி ராங் என்ட்ரி ரைட். நான் என்ன சொல்கிறேன்னா, எனிதிங் விச் இஸ் கம்மிங் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுன்னா சப்ஜெக்ட் மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது அது வந்து லூசஸ்னா இட் கேன் ஆல்சோ லூஸ் வேல்யூ. ஓகே, ஹோம் லோன் கிவ்ஸ் டாக்ஸ் பெனிஃபிட், ஸோ லோன் இஸ் குட். இல்லை, ஹோம் லோனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறதே போயிடுச்சு, ரூல்ட் அவுட் போயிடுச்சு. பட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதுன்னா, ஹோம் லோன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து முதல்ல வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கணும். ஹோம் லோன் ஓகே, நான் ஹோம் லோன் வாங்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா 3 விஷயம் பண்ணணும். இந்த 3 விஷயத்தில் யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட்டு ஒன்றாவது பண்ணாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹோம் லோன் வாங்குறீங்க, லெட் அஸ் அஸ்யூம் உங்களுடைய வீட்டுடைய விலை 50 லட்ச ரூபா அப்படின்னதுன்னா 20% 10 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்தா போகும். ஆனால் 95 பேர் 10 லட்சத்தோடு நிற்க மாட்டான். ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு 20-30 லட்சத்தை போட்டு நான் கொஞ்சமாக இஎம்ஐ கட்டுறேன் அப்படிம்பாங்க. அது நம்பர் 1 மிஸ்டேக். நம்பர் 2, அந்த லோனை வந்து 20 வருஷம் லோன் எடுத்துகிட்டு 10-15 வருஷத்தில் அடைக்கிறது. இது 2வது தப்பு. தேர்டு வந்து என்ன அப்படின்னதுன்னா, உங்களுக்கு வந்து 30 வயசு தான், பேங்க் இஸ் கிவிங் 30 இயர்ஸ் லோன் அப்படின்னதுன்னா, நான் 20 வருஷம் லோன்னா நான் கொஞ்சம் தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன், 30 வருஷம்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன், அதனால் 20 வருஷம் லோன். யூ ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் அ மேக்ஸிமம் லோனுக்கு போகணும், ப்ரீபே பண்ணவே கூடாது, அண்ட் யூ ஷுட் பே த மினிமம். இது இந்த 3 தையில் ஒன்றாவது பண்ணாமல் இருக்கிற ஆளுங்க தான் இது. சார் 3யுமே இது பண்ணியிருக்கேன் சார். 3னா அது தப்பு. அதாவது என்னென்னா 3 பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் எமோஷ்னலி அட்டாச். தட் ஷோஸ் ஒன்லி எமோஷன். அதை வந்து நிறைய நான் இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் காமிக்கிறேன்னா, இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் கிவ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் 100% இன் அ லாங் ரன். ஓகே, சரி, நான் தான் சொல்லேன் இல்லையா, இப்போ ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு கம்பெனி சின்ன கம்பெனியாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தான் க்ரோத் வந்து ஜாஸ்தி. ஏற்கனவே அது லார்ஜ் கேப் அப்படின்னு சொன்னதுன்னா அங்கே க்ரோத் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ ஸ்மால் கேப் வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்கும், ஆனால் இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி. உங்களுடைய டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்மால் கேப் மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கிரேட் சார். ஸோ இது என்னோட கடைசி கேள்வி. உங்கள் முன்னாடி உங்களுடைய ஒரு 18 வயசு பத்மநாபன் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூஆர் சீயிங் யுவர் பின்னோக்கி போயிட்டு அந்த புதுக்கோட்டையில் படித்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு ஜமால் முகமதில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு அந்த பத்மநாபன் உங்கள் முன்னாடி நிற்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் என்ன ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ நான் வந்து என்னன்னு பார்த்தேன்னா, நான் வந்து அது மாதிரி அதை முடிச்சுட்டு வந்து ஒரு 8-10 வருஷம் வந்து நான் வந்து ஐ வாஸ் இன்டு பப்ளிஷிங். ஓகே, நான் வந்து என்னுடைய ஒரு ப்ரைம் காம்பவுண்டிங் இயர்ஸை நான் லூஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னதுன்னா நிறைய மணி வந்து, அதாவது நிறைய பேருக்கு வந்து வெல்த்தும் க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். நான் இப்போ க்ரியேட் பண்ணுறதை விட இன்னுமே நிறையவே பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ மிஸ்ட் ஒரு
என்ன சொல்கிறது, நான் 96லேருந்து 2008 தான் ஃபுல் டைமாக வந்தது. 12 வருஷம். 12 வருஷங்கிறது வந்து இட்ஸ் அ காஸ்ட்லி மிஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு 650 கோடி ரூபாய் மேனேஜ் பண்ணுற பத்மநாபன் வந்து ஒரு முன்னாடி 2000 தான் கோடி ப்ராப்ளி ஒரு 3000 கோடி. 2000-3000 கோடி இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒட்டுமொத்த பாட்காஸ்டுடைய ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்கான விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரொம்ப உண்மையாகவே நிதர்சனமாக இயல்பாக அணுகுனீங்க. ஈவன் இந்த 18 வயசு பத்மநாபன் பற்றி நீங்கள் சொன்ன விஷயம் கூட வந்து என்னென்னா, நான் எந்த ஒரு தவறுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஜோனில் எல்லாமே யூ அட்மிட் தட் ஒரு 12 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்துக்கு சம்பளத்திற்கு வேலை பார்த்து, இன்னும் சொல்ல போனால் அது ஒரு நோ ரிஸ்க் ஜோன் வச்சுக்கலாமா சார்? அந்த 12 ஆண்டுகளில் பெரிய என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு போனதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னதுன்னா, நான் வந்து ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்த போது நான் ஐ ஹாவ் டு லேர்ன் சம் ஜாப், புரியுதுங்களா? அப்போ வந்து எனக்கு வந்து இதை பற்றிய அவேர்னஸ்லாம் வந்து பெருசாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஐ நீட் டு பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பட் அது வந்து அதுக்காக வந்து அது ரிக்ரெட்ங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு 10-15 வருஷம் வந்து தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் இது என்ன ஒரு ஷேப் அப் பண்ணதுக்கு வந்து அது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா, எல்லாரும் தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். பட் வென் இட் கம்ஸ் டு மணி, அவங்களுக்கு வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியல. அப்போ நான் வந்து ஐ கேன் மேக் சம் டிஃப்ரென்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தன் வந்து கடலில் உட்காந்துட்டு ஒரு 2-3 மீனை வந்து அங்கே ஒதுங்கினதை தூக்கி தூக்கி தண்ணியில் போட்டாங்களாம். நீ வந்து இத்தனை கடலில் இத்தனை மீன் இருக்குது, இத்தனை போடுறியே, நீ என்னத்தை எவ்வளோ மீனையும் உனக்கு பழக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னாரா, ஐ கேன் மேக் டிஃப்ரென்ஸ் டு திஸ் ஃபிஷ். ஸோ என்னால் வந்து வானத்தை வில்லாலாம் வளர்க்க முடியாது. ஐ ஹாவ் அ வெரி வெரி லிமிட்டட் லைஃப் ஸ்பேன். எவ்வளோ வருஷங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து வாட் இஸ் த மேக்ஸிமம் திங் ஐ கேன் டூ டு த சொசைட்டி, நம்பர் 1. ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னதுன்னா, ஐ எம் மேக்கிங் மை ப்ரொஃபஷன் அஸ் அ இன்ஸ்டியூஷனலைசேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருக்குது. இட்ஸ் அ 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. இட்ஸ் அ வெரி பிக் ஆஃபீஸ். ஒரு 25 பேர் வேலைக்கு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 years from now, அட்லீஸ்ட் ஐ ஷுட் ஹேவ் 100 people. ஓகே. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, நான் 650 கோடி 1000 கோடி 2000 கோடிங்கிறது வந்து எவென்ச்சுவலி இட் வில் ஹேப்பன். நோபடி கேன் ஸ்டாப் இட். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் ஸோ மெனி க்ரோர்ஸ் ஆர் என்னுடைய பர்சனல் இன்கம்மை விட அது வந்து இட்ஸ் அ பை ப்ராடக்ட். எனியோ இட் வில் ஹேப்பன். பட் வந்து எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, 25 பேருக்கு நான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு 100 பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 100 பேர் வந்து பிகாஸ் ஆஃப் மை அசோசியேஷன் அவங்களுடைய லைவ்லிஹுட் இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா, அது வந்து வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி. எனக்கு வந்து சொர்க்கம் நரகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ப்ரொஃபஷனில் வந்து இது ஒரு பார்ட்டு. அண்டு நாங்கள் வந்து வென்னவர் எங்களுடைய கிளைண்ட் வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடும்போது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இவர் தான் என்னுடைய ஃபினான்ஷியல் இது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதனால தான் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், இந்த மேரேஜை நல்லா ஜாயின் பண்ணுறதுக்கு இஸ் பார்ட் ஆஃப் த இது அப்படின்லாம் அவர் சொல்லும்போது வந்து பார்த்தோன்னா, அதுக்கெல்லாம் வந்து விலையே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த நோபல் இது ஐ கேன் மேக் டிஃப்ரென்ஸ் டு மெனி பீப்புள் லைஃப். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, உலகத்தில் வந்து மணி கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. அதனால மணி வேணும். அண்டு 98% ஆஃப் த பீப்புளுடைய சஃபரிங் இஸ் எய்தர் லேக் ஆஃப் மணி ஆர் மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் மணி. இதுதான். அதனால தான் நீங்கள் ஒரு சண்டை, உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மணி ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல, அல்லது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பணத்தை கொடுத்தாரு, வாங்கிக்கல. ஸோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், ஆல் த ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டியூ டு மணி. இப்போ என்னால் வந்து ஒரு மணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து மணியை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி அதை புரிய வைக்கும்போது என்னென்னா, அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து செட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி லைஃப் வில் பி மச் பெட்டர். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து ஐ எம் நாட் ஒன்லி கிரியேட்டிங் வெல்த் ஃபார் த இண்டிவிஜுவல், அந்த ஒரு பர்சனை வந்து ஒரு டிசிப்ளின்டாக மாத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிக். கிரேட் சார். இந்த கிக் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும். அண்ட் உங்களால் நிறைய பேர் கிக் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய லைஃப்பில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளித்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உரையாடல் நிகழ்த்திருக்கீங்க. உங்களுடைய இந்த நிதி சார்ந்த ஆலோசனை பயணங்கள் தொடர்வதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்டு வந்து என்னென்னா, நான் வந்து உங்களை வந்து நான் ஃப்ளாட்டர்லாம் பண்ணலை. பட் இந்த
ஐ திங்க் எவ்வளோ நேரம்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் இது பண்ணேன். ஐ என்ஜாய் த கான்வர்சேஷன் ஃபுல்லி. நீங்கள் வந்து என்ன மேக்ஸிமம் என்கிட்ட என்ன கொண்டு வர முடியுமோ அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டு வந்தீங்க. ஈக்குவலி இந்த ஒரு எனி கான்வர்சேஷன் அப்படிங்கும்போது வந்து என்னென்னா இட் இஸ் அதாவது இட்ஸ் எ மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவலாக வந்து இருக்கணும். அதாவது 2 பேருமே ஒரு விஷயம் வந்து சேர்ந்து பண்ணும்போது, அதாவது ஒரு 2 கை தட்டினா தான் ஓசை. இப்போ நான் மட்டுமே வந்து சூப்பராக சொல்கிறேன், அல்லது நீங்கள் மட்டுமே நல்லா கேள்வி கேட்குறீங்க, நான் சொல்லலை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது இருக்காது. ஸோ இந்த சினர்ஜி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ ஐ என்ஜாய்ட் த தேங்க்யூ. தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.